அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி வ பாரிக வ ஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் இன்று பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி மஸ்ஜித் அப்துல் ரஸாக் பள்ளியில் 70வது மாதாந்திர தமிழ் குர்ஆன் தப்சீர் மற்றும் தமிழ் பயான் நடைபெற உள்ளது. இன்றைய குர்ஆன் தப்சீர் மற்றும் தமிழ் பயானை உரையாற்ற சிங்கப்பூர் நாகூர் அசோசியேஷன் சிங்கப்பூர் தலைமை உஸ்தாத் மௌலவி HBN சாசாத் BBA MA புகாரி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். அதன் தொடக்கமாக நம்முடைய பள்ளியில் 2 மாணவர்கள் கிராத் ஓதி தொடங்கி வைக்க தயாராக உள்ளார்கள். முதலாவதாக நம்முடைய சகோதரர் கமாலுதீனின் மகன் ருஷேத் அவர்கள் தப்சீர் கிராத் ஓதுவார்கள் இன்ஷா அல்லாஹ். வழமை போல் லொஹர் தொழுகைக்கு பிறகு மதிய உணவு பரிமாறப்படும். அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். அதனிடையில் தேநீரும் குளிர்பானமும் தயார் செய்யப்பட்டுள்ளது. தேவைப்படுவோர் பின்பள்ளியில் வெளிப்பள்ளியில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தொடக்கமாக பள்ளி மாணவர்கள் கிராத் ஓத அழைக்கிறேன். அமீர் தம்பி. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين هم على صلاتهم يحافظون أولئك في جنات مكرمون. فما للذين كفروا قبلك مهطعين عن اليمين وعن الشمال عزين أيطمع كل امرئ منهم أن يدخل جنة نعيم كلا إنا خلقناهم مما يعلمون فلا أقسم برب المشارق والمغارب إنا لقادرون ألا أن نبدل خيرا منهم وما نحن بمسبوقين فذرهم يخوضوا ويلعبوا حتى يلاقوا يومهم الذي يوعدون يوم يخرجون من الأجداث سراعا كأنهم إلى نصب يوفضون خاشعة أبصارهم ترهقهم ذلة ذلك يوم الذي كانوا يوعدون. صدق الله العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الساخب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء دافق
يخرج من بين الصلب والترائب إنه على رجعه لقادر يوم تبلى السرائر وما له من قوة ولا ناصر والسماء ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا ومهل الكافرين أمهلهم رويدا صدق الله العظيم. இன்ஷா அல்லாஹ் அதன்படி இன்னும் உங்களுடைய பிள்ளைகளையும் கலந்து கொள்ளுமாறு ஊக்குவிக்கப்படுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்றைய முக்கிய நிகழ்ச்சியாக குர்ஆன் மற்றும் தப்சீர் பயானை உரையாற்ற நம்முடைய உஸ்தாத் ஷாஜாத் அவர்களை அழைக்கிறேன். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين إن الحمد لله نحمدك ربنا ونشكرك وأنت الرحيم البر حمدا وشكرا كثيرا يتجدد في الآصال والبكر أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ومصطفاه من البشر صلى الله عليه وعلى آله وصحبه سادة الغرر والتابعين ومن تبعهم بإحسان إلى يوم المحشر. فقد قال الله تعالى في القرآن القديم والفرقان الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين هم لأماناتهم وعهدهم راعون والذين هم بشهاداتهم قائمون والذين هم على صلاتهم يحافظون أولئك في جنات مكرمون صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم أعددت لعبادي الصالحين ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر كما قال عليه الصلاة والسلام. இல்லா அருளாளன் ஏகவல்ல அன்புடையோன் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ். கருணையே உருவான காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக இங்கு குழுந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் அவனுடைய மக்ஃபிரத்தும் என்றும் நின்றும் நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மார்க்கத்தில் என்னென்ன விஷயங்களை கடமையாக்கி இருக்கின்றானோ அத்துணை கடமைகளையும் நிறைவேற்றுவதற்கும் என்னென்ன விஷயங்களை விட்டு எல்லாம் நீங்கள் தவிர்த்து இருக்க வேண்டும் என்பதாக நமக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றானோ அத்துணை விஷயங்களை விட்டு தவிர்த்து இருப்பதற்கும் ஆரம்பமாக தக்வாவை கொண்டு இறை எச்சத்தை கொண்டு உங்களுக்கும் எனக்கும் வசியத் செய்தவனாக என் உரை ஆரம்பம் செய்து கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஆரம்பமாக இறை மறையிலிருந்து இனிய வசனங்களை
ஓதி சென்ற இரு சிறார்களுக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான பரக்காத்துகளை தந்து இல்மையும் ஃபஹமையும் அளித்துக் கொள்வானாக, அளிப்பானாக என்பதாக அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்வோம். முதலாவதாக ஓதிய அந்த சிறுவர் இன்றைய தினம் எந்த வசனங்களுக்காக வேண்டி தஃப்சீர் சொல்லப்படுகின்றதோ அந்த வசனங்களை ஓதி சென்றார். ஒவ்வொரு மாதமும் இந்த பள்ளியிலே ஒவ்வொரு சூறாவை ஆலிம் பெருமக்கள் ஓதி அந்த சூறாவுக்கு விளக்க உரை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதன் வரிசையிலே சென்ற மாதம் 29வது ஜுஸில இருக்கக்கூடிய சூரத்துல் மஆரிஜ் என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவின் கடைசி பகுதி வரை விளக்க உரை தந்தார்கள். இப்பொழுது அதிலிருந்து மீதம் இருக்கக்கூடிய வசனங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நாம் விளக்க உரை அளிக்க இருக்கின்றோம். வல்ல ரஹ்மான் துணை புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா மஆரிஜ் என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்திலே இப்படியாக சொல்லி காட்டுகின்றான். வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன். அவர்கள் இருக்கிறார்கள், எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களுடைய அமானிதங்களையும், யாராவது அவர்களுக்கு அமானிதமாக கொடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த அமானிதங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வஅஹ்திஹிம் ராஊன், வாக்குறுதிகளை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல்லதீனஹும் பிஷஹாதாத்திஹிம் காயிமூன், சாட்சியங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், தொழுகைகளை முறையாக பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படி அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை முறையாக ஒரு மனிதர் பேணிக் கொண்டு வந்தார் என்று சொன்னால் அவருக்கு என்ன கிடைக்கும்? உலாயிக ஃபீ ஜன்னாத்தின் முக்ரமூன், கண்ணியப்படுத்தப்பட்டவர்களாக அவர்கள் சுவனங்களிலே இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஒரு விஷயத்தை சொல்கின்றான், சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதாக முன்னால் சொல்லிவிட்டு நிராகரிப்பவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த நிராகரிப்பவர்கள் அவர்களுக்கு என்னதான் ஆகிவிட்டது? فَمَا لِلَّذِينَ كَفَرُوا قِبَلَكَ مُهْطِعِينَ عَنِ الْيَمِينِ وَعَنِ الشِّمَالِ عِزِينَ. நபியே, உங்களுக்கு வலப்புறத்திலிருந்தும் இடப்புறத்திலிருந்தும் அவர்கள் கழுத்தை நீட்டியவாறு அவர்கள் உங்களிடத்திலே வருகிறார்களே, அந்த நிராகரிப்பாளர்களுக்கு என்ன ஆகிவிட்டது? நிராகரிப்பாளர்கள் என்று சொன்னால் அல்லாஹுவை மறந்தவர்கள், அல்லாஹ் சொன்ன கட்டளை ஏற்காதவர்கள், அவர்களுக்கு என்ன ஆகிவிட்டது? உங்களின் பக்கம் கழுத்தை நீட்டியவர்களாக வருகிறார்களே என்பதாக ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு அதற்கு பின்பாக அல்லாஹ் இப்படியாக குறிப்பிட்டு காட்டுகின்றான், நிராகரிப்பாளர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு சுவர்க்கம் வேண்டும் என்பதாக அவர்கள் ஆசை கொள்கிறார்களா? அவர்களில் ஒவ்வொரு மனிதர்களும் ஆசை கொள்கிறார்களா இந்த சுவனம் வேணும் என்பதாக? கல்லா, அப்படி அல்ல, அப்படி அல்ல. இன்னா கலக்கனாகும் மிம்மா யஅலமூன், அவர்களை நாம் எப்படி படைத்தோம் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஃபலா உக்ஸிமு பிரப்பில் மஷாரிகி வல் மகாரிபி இன்னா லகாதிரூன். மேற்கு திசையிலும் கிழக்கு திசையிலும் இருக்கக்கூடிய இந்த ரப்பின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் தன் மீது சத்தியமிட்டு சொல்கின்றான், فلا اقسم برب المشارق والمغارب, மேற்கு திசையிலும் கிழக்கு திசையிலும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய இந்த ரப்பின் மீது சத்தியமிட்டு சொல்கின்றேன், இன்னா லகாதிரூன், நாம் வலுப்பெற்றவர்கள், நாம் சக்தி பெற்றவர்கள். அலா அன் நுபத்திர கைரம் மின்ஹும், அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை விட சிறந்தவர்களை நாம் படைக்க முடியாது என்பதாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. ஒரு சமுதாயம்
மாற்றப்பட வேண்டும் என்பதாக நான் நினைத்து விட்டால் அந்த சமுதாயத்தை நான் மாற்றுவேன். அப்படிப்பட்ட ஆற்றல் என்னிடத்திலே இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தன்னை பெருமையாக காட்டிக்கொண்டு சொல்கின்றான். என்று சொன்னால் அவன் பெருமைக்குரியவன். அல் முத்தகப்பீர், அவன் பெருமைக்குரியவன். அந்த பெருமையை மனிதனாகிய நீங்கள் என்னுடைய ஆடையை உடுத்திவிடக் கூடாது. பெருமை என்பது என்னுடைய ஆடை. ஏனென்றால் அந்த பெருமையுடைய ஆடையை நீங்கள் சுமந்தீர்களானால் படைத்த இறைவனுக்கு கோபம் வரதான் செய்யும். ஒமா நஹ்னு பிமஸ்பூகீன், நம்மை யாரும் மிகைத்து விட முடியாது, முந்தி செல்ல முடியாது. ஃபதர்ஹும் யஹூது வயல்அபு, நபியே அவங்கள நீங்க விட்டுருங்க. நபியே அவங்கள நீங்க விட்டுருங்க. அவங்க நேரத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வீணான காரியங்களில் கழித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். எதுவரை விளையாடுவார்கள்? எதுவரை விளையாடுவார்கள்? ஹத்தா யுலாகு யௌமஹும் அல்லதி யுஅதூன், அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த கியாமத்து நாள் வரை, அந்த கியாமத்து நாளை சந்திக்கும் வரை அவர்கள் அவர்களுடைய நேரத்தை வீணடித்துக் கொண்டே விளையாடி கொண்டே இருப்பார்கள். அவர்களை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லி காட்டுகின்றார். காஷியத்தன் அப்சாருஹும் தர்ஹகுஹும் தில்லா, அந்த நாளிலே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் தெரியுமா? யௌம யஹ்ருஜூன மினல் அஜ்தாஸி ஸிராஅன் கஅன்னஹும் இலா நுஸ்பின் யூஃபிதூன், நாளை அவர்களை மண்ணிலே வைத்ததற்கு பின்பாக, கபரிலே வைத்ததற்கு பின்பாக ஏதோ ஒரு எல்லை கல்லை பார்த்தவாறு மிகவும் வேகமாக அவர்கள் ஓடக்கூடிய தருணத்திலே இருப்பார்கள். ஏதோ ஒன்றை நான் பார்த்து விட்டேன் என்பதாக நினைத்துக் கொண்டு அவர்கள் அந்த ஒவ்வொருவருடைய கபரில் இருந்து வெளியே வந்து ஏதோ ஒன்றை பார்த்த வண்ணம் அவர்கள் வேகமாக ஓடக்கூடியவர்களாக இருப்பார்கள். யார்? அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்கள். உண்மை என்ன என்பது தெரியும், ரசூல்மார்கள் வந்தது என்ன என்பது தெரியும், அவர்கள் என்னவெல்லாம் அல்லாஹுவை பற்றி சொன்னார்கள் என்பதும் தெரியும், ஹக் எது பாத்தில் எது என்பதாக எல்லாம் தெரியும், நல்லது எது தீயது எது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நல்லது என்பதாக இந்த உலகத்திற்கு சொன்னார்கள், இதை விட்டு தவிர்த்து இருக்க வேண்டும் என்பதாக எல்லாம் சொன்னார்கள் அல்லவா? இது எல்லாம் தெரியும். தெரிந்த போதிலும் கூட என்னுடைய மமதையின் காரணமாக, நான் பெருமை எடுத்ததின் காரணமாக, எனக்கு தான் பெருமை என்பதாக ஆணித்தரமாக இந்த பூமியிலே சுற்றி கொண்டதின் காரணமாக கபரில் இருந்து வெளியே வரும் சமயத்திலே ஏதோ ஒன்றை பார்த்த வண்ணமாக அவர்கள் ஓடிக்கொண்டிருப்பார்கள். காஷியத்தன் அப்சாருஹும் தர்ஹகுஹும் தில்லா, நாளைய வறுமை நாளிலே அவர்களுடைய பார்வைகள் எல்லாம் கீழ் நோக்கி இருக்கும், இழிவுகள் எல்லாம் அவர்களை சூழ்ந்து இருக்கும். எப்படி இறைவனை பார்க்க போகின்றோம்? இவ்வளவு காலம் இறைவன் தடுத்ததை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்து விட்டேனே என்பதாக ஒவ்வொரு நபரும் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மஹ்ஷர் பெருவெளியிலேயே ஒவ்வொரு மனிதனும் இப்படியாக கத்துவான், கதறுவான், நினைத்துக் கொள்வான், இறைவா உன்னை பார்ப்பதற்கு எனக்கு மிகவும் கேவலப்பட்டு போய் நான் இருக்கின்றேன். சூழல் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அவனை சுற்றி இழிவுகள் சூழ்ந்து கொண்டிருக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பற்றி வர்ணிக்கின்றார். ذَلِكَ الْيَوْمُ الَّذِي كَانُوا يُوعَدُونَ, அதுதான் அந்த நாள்தான் அல்லாஹுவால் வாக்களிக்கப்பட்டது என்பதாக இந்த வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிக்கின்றான், இந்த அத்தியாயத்தை முடிக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியாக அல்லாஹ் சுவனவாசிகள் யார் என்பதாகவும் கூறிவிட்டான். என்னை மறுப்பவர்கள், பெருமை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு என்னதான் நடக்கும் என்பதையும் கூறிவிட்டான். இந்த இரண்டு விஷயங்களில் முதன்மையாக சொன்ன வல்லதீன ஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹதிஹிம் ராஊன் வல்லதீன ஹும் பிஷஹாதாத்திஹிம் காயிமூன் வல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், மூன்றாவதாக இரண்டு விஷயங்களை முன்பாக சொல்லிவிட்டான். அமானிதங்களையும் வாக்குறுதிகளையும் முறையாக நீங்கள் பேண வேண்டும். சாட்சியங்களில் நீங்கள் சரியானதாக இருந்து கொள்ள வேண்டும். தொழுகையில் நீங்கள் முறையானவர்களாக இருந்து கொள்ள வேண்டும். தொழுகையை முறையாக நீங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும். கணித்திருக்கிறவர்களே, நாம் எப்படி
ஊர்மையாக தொழுவது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். தொழுகை வேண்டும் என்று சொன்னால் எப்படி வேண்டுமானாலும் ஒரு மனிதன் தொழுது கொள்ளலாம். ஆனால் நம்மிடத்திலே அதிகமாக நபர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால், ஓர்மையுடன் எப்படி தொழுவது? தக்பீரை கெட்டினதுக்கு அப்புறமா தான் எல்லா பிஸ்னஸும் நமக்கு ஞாபகம் வருது. தக்பீரை கெட்டினதுக்கு அப்புறம் தான் எங்கேயோ இருந்த ஷைத்தான் நம்ம பக்கம் வந்து நிற்கிறான். அவருக்கு அந்த விஷயத்த கொடுக்கணும். சின்ன குழந்தையா இருக்கணும்னா, எனக்கு நாளைக்கு நான் என்னுடைய டீச்சருக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல, இன்னும் ஹோம்ஒர்க் முடிக்கவில்லையே, அது போன்ற சில ஷைத்தான் தனத்தை அல்லாஹ் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கின்றான். ஷைத்தான் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கின்றான். பெரிய நபராக இருந்தால் ஒவ்வொரு நபரையும் தேர்ந்தெடுத்து விட்டு என்ன டென்ஷன் எல்லாம் இருக்குதோ அந்த டென்ஷன் எல்லாம் எப்போ கொடுக்குறான் அப்படின்னா, எப்போ காட்சி கொடுக்குறான் அப்படின்னா, தொழுகையில தக்பீர் தஹ்ரீமால தான் காட்சி கொடுக்குறான். சரி, எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா, சலாம் கொடுத்ததுக்கு அப்புறமா அவன் காட்சி கொடுத்துருப்பான் இல்லையா, என்னெல்லாம் உனக்கு டென்ஷனா இருக்குதுன்னு. சலாம் கொடுத்ததுக்கு அப்புறமா ஏதாவது ஒண்ணு ஞாபகம் இருக்கா? எல்லாத்தையும் காட்சி கொடுத்துருவான். தக்பீர் தஹ்ரீமா ஆரம்ப தக்பீர்ல எல்லாத்தையும் கொடுத்துருவான். உனக்கு என்னென்ன டென்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சலாம் கொடுத்து பார்ப்போம், எல்லாம் முடிஞ்சு போயிடும். என்ன ஓதணும், என்ன சூறா ஓதணும், சுபான ரபியில் அலீம் ஓதணுமா, எத்தனை தடவை ஓதணும், சுபான ரபியில் ஆலா ஓதணுமா, எத்தனை தடவை ஓதணும், எதுவுமே ஞாபகம் இருக்காது. அப்ப என்ன சலாம் கொடுத்து முடிச்ச உடனே இந்த வேலையை பார்க்கணும், அந்த வேலையை பார்க்கணும், எல்லா வேலையும் பார்ப்போம், எந்த வேலையும் ஞாபகம் இருக்காது. இதுதான் ஷைத்தான். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையாளர்கள் இருக்கிறார்கள், மறதியாக தொழுகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையாளர்களுக்கு கேடு என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். யா அல்லாஹ், உன்னை தக்பீர் கட்டி நான் தொழுது கொண்டிருக்கின்றேன், எனக்கு கேடா? பின்பதாக சொல்கின்றான், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், பொடுபோக்குத்தனமாக அவர்கள் அவருடைய தொழுகையை நிறைவேற்றினார்களே, அவர்களுடைய தொழுகையை பற்றி தான் நான் குறிப்பிட்டு காட்டுகின்றேன். நாம் தொழுத தொழுகைகள் எல்லாம் நாளை மறுமை நாளிலே அந்த பட்டொழுகையை விரித்து பார்க்கும் சமயத்திலே அல்லாஹ் அந்த தொழுகையுடைய விஷயங்களை மட்டும் அப்படியே கசிந்து தூக்கி வீசுவானாம். எனக்காக தானே தொழுதாய், ஆனால் என்னை மறந்து அல்லவா நீ தொழுதிருக்கின்றாய். இணைத்திருக்கிறவர்களே, தக்பீர் தஹ்ரீமா, அந்த ஆரம்ப தக்பீர் இருக்கு இல்லையா, அல்லாஹு அக்பர் அப்படின்னு நம்ம அல்லாஹ் சன்னிதானத்துக்கு முன்பா நிற்கும் சமயத்துல அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தக்பீர் தஹ்ரீமா, ஹராமாக்கப்பட்ட தக்பீர். உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெளியே செல்வதும் ஹராம், வெளியே உள்ள நினைப்புகள் எல்லாம் உள்ளே வருவதும் ஹராம். உள்ளே இருக்க வேண்டிய விஷயம் என்ன? அல்லாஹ்வுடைய பயம், குஷு ஹுது அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வை பயப்படக்கூடியது, அந்த தாழ்மை நிலையிலே அல்லாஹ்வை பயப்படக்கூடியது. ஒரு மனிதன் தக்பீர் கெட்டியவுடன், அல்லாஹு அக்பர் என்பதாக தக்பீர் கெட்டியவுடன் மனிதன் தான், நாம் எல்லாம் மனிதன் தான், மலக்குமார்கள் அல்ல. மலக்குமார்கள் என்று சொன்னால் லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன், அல்லாஹ் அவர்களுக்கு என்ன கட்டளை இட்டு இருக்கின்றானோ அதை மட்டும்தான் செய்யக்கூடியவர்கள், செய்ய தெரிந்தவர்கள், அதற்கு மேல் ஒன்றும் செய்ய தெரியாதவர்கள். ஆனால் நாம் அப்படி அல்லவே, நாம் மனிதர்களாயிட்டே. நம்மை தக்பீர் தஹ்ரீமா கெட்டியவுடன் ஷைத்தான் வரதான் செய்வான். முடிந்த அளவுக்கு அவனை விரட்டி விட்டு போன சிந்தனையை மீண்டும் உள்ளே செலுத்த வேண்டும். இதுதான் மனிதனுடைய கடமை. உள்ளே அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருக்க வேண்டும். இது வெளியே செல்வது ஹராம், வெளியே விஷயங்களை உள்ளே கொண்டு வருவதும் ஹராம். இதுதான் தக்பீர் தஹ்ரீமா, ஹராமாக்கப்பட்ட தக்பீர். அல்லாஹுவை பயந்து ஓர்மையாக தொழ வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்தில் சொல்லக்கூடிய சில விஷயங்களை பின்பற்றினால் போதுமானது. அல்லாஹ்வுடைய பயபக்தியிலே தொழுவதற்கு நாம் முற்படலாம். என்ன? தக்பீர் கெட்டியவுடன் அங்கெல்லாம் பார்க்காம சுஜூதை பார்த்தவாறு நாம் தொழுக வேண்டும். இன்னொன்று, நாம் ஓதக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களையும் முறையாக ஓத வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இப்படி அல்ல. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் முடிச்சிட்டானா, ஆலமீன்ல முடிச்சானா அப்படிங்கறத யோசிக்கணும். ஷைத்தான் இதை கெடுக்க மாட்டான், வேற ஒரு விஷயத்துல தான் நீ கெடுப்பான தவிர்த்து அர் ரஹ்மானிர் ரஹீம், அந்த ரஹ் நான் சொன்னனா,
அர்-ரஹ்மான் ரஹீம், அந்த ஹீ நான் சொன்னா அப்படிங்கிறதுல நாம் அடுத்த விஷயங்களை நாம் போட்டு பார்த்தோம் என்று சொன்னால் ஷைத்தான் இந்த விஷயத்திலே விளையாட மாட்டான். அதே போன்று நம்முடைய பார்வை அங்கும் இங்குமாக உலாகக்கூடாது, சுஜூதின் பார்வையிலே இருக்க வேண்டும். ருக்குக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா ருக்குவில நம்மளுடைய பெரு விரல்களை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஏத்திதால் சமயம் அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னால் நம்ம சுஜூதை பார்க்க வேண்டும். இப்படியாக இஸ்லாம் காட்டிய அந்த ஓர்மை சிந்தனையோடு நாம் தொழுதோம் என்று சொன்னால் அல்லாஹ் எதிர்பார்த்த தொழுகையை நாம் தொழுது விட்டோம். அதே போன்று ஒரு மனிதனுக்கு 2 விஷயங்கள் வர வேண்டுமாம். ஒரு மனிதனுக்கு 2 விஷயங்கள் வர வேண்டும். அது என்ன? அன்த அபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று நீ வணங்க வேண்டும். அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று நீ வணங்க வேண்டும். அல்லாஹ்வை எப்படிங்க பார்க்கிறது? அல்லாஹ்வை பார்க்க முடியாது. அல்லாஹ்வை எப்படி? அல்லாஹ்வை பார்க்காமல் தானே நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வை எப்படி பார்ப்பது? இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், ஃபஇல்லம் தகுன் தராஹு, நீ அவனை பார்க்க முடியாவிட்டாலும் ஃபஇன்னஹு யராக, அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற விஷயத்தில் நீ மறந்துவிடக்கூடாது. 24 மணி நேரமும் சிசிடிவி நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது என்பதாக சிசிடிவிக்கு நாம் பயந்து வாழ்கின்றோமா அல்லவா? கொஞ்சம் மாற்றி யோசிப்போம். இந்த சிசிடிவி இருக்கின்றது, இந்த சிசிடிவி நம்மளுடைய வெளிரங்கத்தை பார்த்து கொண்டிருக்கின்றது, அவன் உள்ரங்கத்தையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவன் இறைவன். இந்த சிசிடிவிக்கு பயந்த இந்த பயம், அல்லாஹ் இருக்கின்றான், அவன் எப்பொழுதும் என்னை 24 மணி நேரங்களிலும் உள்ரங்கமாகவும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான், வெளிரங்கமாகவும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற பயம் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் வந்தது என்று சொன்னால், என்னையும் சேர்த்து வந்தது என்று சொன்னால், நாம் நம்மளுடைய தொழுகைகளை நம்மளுடைய அமல்களை முறையாக பேணிக் கொள்வோம் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கடமையாக்கிய அந்த தொழுகையை முறையாக நான் தொழுக வேண்டும். இப்பொழுது இந்த பயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்ஷா அல்லாஹ் நாம் லுஹர் தொழுக ஆயத்தமாகும் இல்லையா? இந்த லுஹரை நான் முறையாக தொழுக வேண்டும், அல்லாஹ்வினுடைய பயத்தோடு நான் தொழுக வேண்டும் என்பதாக ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்க வேண்டிய ஆசை. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் நீங்கள் தொழுகக்கூடிய அந்த ஃபர்தான தொழுகையை எப்படி நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால், ஃபஸல்லி ஸலாத்தன் முவத்தஇன், இப்படிங்கிற மாதிரி நீங்க நிறைவேற்றிட்டீங்கன்னா உங்களுடைய தொழுகை அல்லாஹுக்கு பயந்த தொழுகையாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் இப்படியாக நினைத்து கொள்ள வேண்டுமாம், இதுதான் என்னுடைய கடைசி நேர தொழுகை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒன்று சொல்லலாம். உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர் நமக்கு பக்கத்துல வந்துட்டார், பக்கத்துல இருக்கிறார். அவர் உன்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்கிறார். நான் சொல்றேன், என்னுடைய கடைசி ஆசை என்னுடைய ரப்புக்காக நான் 2 ரக்காத்து நான் தொழுகணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, அந்த கடைசி நேர தொழுகை என்னுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு முத்தாய்ப்பான தொழுகையாக இருக்கும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அதுதான் என்னுடைய கடைசி தொழுகை. அந்த வானவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு சான்ஸ் நான் தர்றேன், 2 ரக்காத்து தொழுகணுமா, அல்லாஹ்வை நீ தொழுதுகொள், இதுதான் உன்னுடைய கடைசி நேர தொழுகை என்பதாக அந்த வானவர் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறார் அப்படின்னா என்னுடைய தொழுகை எப்படிப்பட்ட தொழுகையாக இருக்கும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இந்த தொழுகையை மாறிதான், இந்த தொழுகையை கொண்டுதான் மற்ற ஏனைய அனைத்து தொழுகையும் கடைசி நேர தொழுகை என்பதாக நினைத்து நீங்கள் தொழுதீர்களானால் இதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழியை காண்பி தந்திருக்கிறார்கள். பாருங்களேன், உன்னுடைய தொழுகை கடைசி நேர தொழுகையாக இருக்க வேண்டும் என்பதாக நீ நினைத்துக் கொண்டாய் என்று சொன்னால் உன்னுடைய எல்லா தொழுகையும் அல்லாஹுக்கு பிடித்தமான தொழுகையாக அமைந்துவிடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி நீங்கள் தொழுகையை முறையாக பேணி வந்தீர்களானால் அல்லாஹ் உங்களுக்கு என்ன தெரியுமா தருவான்? உலாயிக ஃபீ ஜன்னாத்தின் முக்ரமூன், கண்ணியப்படுத்தப்பட்டவர்களாக நீங்கள் சுவனத்திலே வலம் வருவீர்கள். சொர்க்கம், சொர்க்கம் வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. யௌம நஹ்ஷுருல் முத்தகீன இலர் ரஹ்மான் யுஃப்தா, அந்த நாளிலே கபரில் இருந்து வெளியே வரக்கூடிய அந்த மனிதனை
அவன் முத்தகீனாக இருந்தால், அல்லாஹுக்கு பயந்து நடுங்கியவனாக இருந்தால், அவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹுவை மிகவும் பயப்பட்டு அச்சம் கொண்டு அவனுடைய வாழ்க்கையை ஓட்டினான் என்று சொன்னால் ரஹ்மானின் பக்கம் இழுத்து கொண்டு வரப்படுவார்கள், ஒன்று திரட்டப்படுவார்கள். இலர் ரஹ்மான் வஃப்தா, சவாரி செய்தவர்களாக அவர்களை இழுத்துக் கொண்டு வரப்படும். வனசூகுல் முஜ்ரிமீன இலா ஜஹன்னம விர்தா, குற்றவாளிகளை, அல்லாஹுக்கு மாறு செய்தவர்களை அல்லாஹ் மலக்குமார்கள் அவர்களை கொண்டு இழுத்துக் கொண்டு வருவார்கள். தாகித்தவர்களாக இழுத்துக் கொண்டு வருவார்கள், தாகம் கொண்டவர்களாக அவர்களை இழுத்துக் கொண்டு வரப்படும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பதிவு செய்து தருகின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதன் மரணித்து விட்டான். மரணத்திற்கு பின்பாக, அவனை குழியில் வைத்ததற்கு பின்பாக அவனிடத்திலே 3 கேள்விகள் கேட்கப்படுகின்றது. அவனிடத்திலே 3 கேள்விகள் கேட்கப்படுகின்றது. மர் ரப்புக, ஒமன் நபியுக, ஒமா தீனுக. உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய நபி யார், உன்னுடைய மார்க்கம் என்ன? இந்த 3 விஷயங்களும் சொல்வதற்கு மிகவும் இலகுவான விஷயங்கள் தான். நாம் இப்பொழுது பார்த்தால், மர் ரப்புக, உன்னுடைய ரப்பு யார், என்னுடைய ரப்ப அல்லாஹ். உன்னுடைய நபி யார், என்னுடைய நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒமா தீனுக, உன்னுடைய மார்க்கம் என்ன, என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்பதாக நாம் இப்பொழுது சர்வ சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லவா? சொல்வதற்கு மிகவும் ஈஸியாக தான் இருக்கும் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லவா? ஆனால் அந்த நேரத்தில் மனிதன் தத்தளித்துக் கொள்வான். உண்மையிலேயே இஸ்லாமிய முறைப்படி, இஸ்லாம் காட்டி தந்த அந்த காட்டுதலின் படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உருவம் காட்டப்படும். இவர்கள் யார்? நம்மளுடைய நாவு மிக இலகுவாக உறுதியான ஈமானோடு அல்லாஹ் கடமையாக்கிய அந்த கடமைகளை நாம் செய்து வந்தோம் என்று சொன்னால், அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் சொல்வதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும். கணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதன் நல்ல முறையிலே இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடியவனாக இருந்தது என்று சொன்னால், அந்த கேள்விக்கு பதில் எல்லாம் சொல்லிவிட்டான், அப்படி சொல்லக்கூடிய வெற்றி அடைந்து விட்டான் என்று சொன்னால், சுவனத்தினுடைய வாசல்கள் அவனுக்கு திறக்கப்பட்டு அந்த வாசல்களின் வழியாக வரக்கூடிய அந்த காற்றை சுவாசித்தவனாகவே அந்த கபரிலே அவன் இருந்து கொள்வான். அதே சமயம் அந்த மனிதன் இந்த கேள்விகளுக்கு முறையாக பதில் சொல்லாமல் இருந்து விட்டான் என்று சொன்னால், நரகத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தினுடைய அந்த ஜுவாலைகளின் மூலமாக வரக்கூடிய அந்த நெருப்புகளின் காற்றின் மேல்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டவனாக அந்த கபருக்குள்ளால் அவன் இருப்பான். அதற்கு பின்பாக முதல் சூர் ஊதப்படும். அந்த முதல் சூர் ஊதப்படுகின்ற வரை அந்த கபரில் இருக்கக்கூடிய நல்லவர்களுக்கு சுவனத்தின் காற்றுகளை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். நரகவாசியாக இருந்தால் அந்த நரகத்திலிருந்து வரக்கூடிய அந்த காற்றை அவர்கள் அதன் மூலமாக அவர்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். ஆக முதல் சூர் ஊதப்பட்டு இரண்டாம் சூர் ஊதப்படக்கூடிய அந்த நிலை இருக்கின்றது அல்லவா? முதல் சூருக்கும் இரண்டாம் சூருக்கும் இடைப்பட்ட கால அளவை ஹதீசுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 40 ஆண்டு காலம் என்பதாக சொல்லப்படுகின்றது. நீதிக்குரியவர்களே, முதல் சூர் ஊதப்பட்டதற்கு பின்பாக உலகம் முழுவதும் அழிந்து விடுகின்றது. இந்த உலகம் முழுவதும், இந்த முதல் சூரிலே உலகம் முழுவதும் அழிந்து விடுகின்றது. அல்லாஹ் இந்த முதல் சூரை ஊதியதற்கு பின்பாக வேதனைகளை எல்லாம் நிறுத்தி விடுவானாம். கபரில் இருக்கக்கூடிய அனைத்து வேதனைகளையும் நிறுத்தி விடுவானாம். இரண்டாவதாக இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இரண்டாவது சூரை ஊதுவார்களாம். அப்படி ஊதக்கூடிய அந்த நேரத்தில் சில விஷயங்களை எல்லாம் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள். முதல் சூர் ஊதப்பட்டதற்கு பின்பாக இந்த உலகம் முழுவதும் அழிந்து விடுகின்றன. முதல் சூருக்கும் இரண்டாவது சூருக்கும், முதல் சூர் ஊதப்பட்டதற்கு பின்பாக எந்தவித வேதனையும் இல்லாமல் அவர்கள் அந்த கபூரிலேயே இருந்து விடுகின்றார்கள். எத்தனை காலம் கபூர்களிலே இருந்து விடுகிறார்கள் என்று சொன்னால் 40 ஆண்டுகள் அந்த கபருக்குள்ளால் இருந்து விடுகிறார்கள். இரண்டாவது சூர் ஊதியத்திற்கு பின்பாக இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மண்ணோடு மண்ணாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கட்டளை இடுகிறார்கள். யா ஐயத்துஹல் இதாமுன் நஹிரா,
ஓ அழுகிய எலும்புகளே, ஒல் ஜுலூதுல் முத்தமஸ்ஸிகா, கிழிந்த தோள்களே, ஒல் அஷ்ஆருல் முத்தகத்திஆ, வெட்டப்பட்ட முடிகளே, இன்னல்லாஹ யஅமுருகி அன் தஜ்தமிஇ லிஃபஸ்லில் ஹிசாப், அல்லாஹ் உங்களை கணக்கெடுப்பதற்காக வேண்டி ஒன்று கூடும்படி அல்லாஹ் உங்களை கட்டளையிடுகின்றான். வாருங்கள், வெளியே வாருங்கள். எப்படிலாம் சொல்றாங்க பாருங்களேன். அழுகிய எலும்புன்னு சொல்றாங்க, கிழிந்த தோல் அப்படின்னு சொல்றாங்க, வெட்டப்பட்ட முடின்னு சொல்றாங்க. இந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும் சமயத்திலே நான் தான் என்பதாக நினைத்து கொண்டு, என்னிடத்தில் தான் எல்லா சக்தியும் இருப்பதாக அவன் நினைத்து கொண்டு தன்னை ஒருமுகப்படுத்தி அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டிய அந்த முத்தகப்பீர் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமையை தன் புறத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதனை பார்த்தும் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்றாங்க? மக்கி போன அழுகிய தோள்களே, அழுகிய எலும்புகளே, வெட்டப்பட்ட முடிகளே, கிழிந்த தோள்களே என்பதாக அவர்கள் ஒரு அழைப்பை கொடுக்கிறார்கள். அதற்கு பின்பாக அவருக்கு முன்பாக ஒரு வாகனம் இருக்குமா. கபரிலிருந்து வரக்கூடிய அந்த மனிதனுக்கு முன்பாக ஒரு வாகனம் நிற்குமா. அந்த வாகனம் இறக்கைகள் அந்த வாகனத்திற்கு இருக்குமா. அந்த வாகனத்தில் நல்லவனாக இருந்தான் என்று சொன்னால் அந்த வாகனத்தில் ஏறுவதற்கு, ஏறி கால் வைப்பதற்கு, அந்த கால் வைப்பதற்கு அந்த இடம் இருக்கும் அல்லவா. அந்த வாகனம் இந்த குதிரையா இருந்ததுன்னா, ஒட்டகமா இருந்தது அப்படின்னா கால் வைக்கிறதுக்கு ஒரு கட்டை இருக்குமா இல்லையா. அந்த கட்டை தங்கத்தினால் செய்யப்பட்ட கட்டையாக இருக்குமா. அந்த கட்டையை வைப்பதற்கு இவனுடைய காலணி இருக்கின்றது அல்லவா. அந்த காலணியை பற்றி சொல்லப்படுகின்றது, ஒளியினால் மின்னக்கூடிய காலணியாக இருக்கும். இவன் நல்லவனாக இருந்தால் அந்த ஒட்டகம் இவனை சுமந்து கொள்ளும். இவன் வைக்கக்கூடிய அந்த காலணி வைக்கக்கூடிய அந்த இடம் தங்கமாக இருக்கும். இவனுடைய காலணி ஒளிமயமாக மின்னக்கூடியதாக இருக்கும். அந்த வாகனம் எதை நோக்கி சொல்லக்கூடியதோ, அந்த வாகனம் வைக்கக்கூடிய அந்த எட்டு எப்படி இருக்கும் என்று சொன்னால், எதை நோக்கி அந்த கண், அந்த வாகனத்தினுடைய கண் இருக்கிறதோ அதிலே ஒரு முதல் எட்டை வைக்குமா. அப்படியாக சவாரி செய்து இவனை அந்த வாகனம் சுவர்க்கத்திற்கு சுவர்க்கம் வரை சென்று சொல்லக்கூடியதாக, அந்த சுவர்க்கம் வரை இவனை இழுத்து செல்லக்கூடியதாக, சவாரி செய்யக்கூடியதாக அந்த வாகனம் இருக்குமா. அதே சமயம் அந்த வாகனம் சொல்லுமாம், மனிதனை, அல்லாஹுக்காக வாழ்ந்த மனிதனே, பயபக்தியோடு வாழ்ந்த மனிதனே, உலகத்தில் நீ என் மீது, நான் உன் மீது சவாரி செய்தவனாக வாழ்ந்து வந்திருந்தேன். ஒரு அறிவிப்பில் இப்படியாக சொல்லப்படுகின்றது, அந்த வாகனம் எந்த வாகனம் என்று சொன்னால், நாம் நோன்பிருந்தோம் என்று சொன்னால் அதெல்லாம் நம்மளுடைய அமல் என்பதாக சொல்லப்படுகின்றது. நாம் நோன்பு இருக்கின்றோம், தாகித்திருக்கின்றோம், பட்டினியாக இருக்கின்றோம், அல்லாஹுக்காக தொழுது கொண்டிருக்கின்றோம், தான தர்மங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம், ஹஜ் செய்கின்றோம், உம்ரா செய்கின்றோம். இதுவெல்லாம் ஒரு உருவம் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் அந்த வாகனம். அந்த வாகனம் சொல்லுமாம், உலகத்தில் வாழும் சமயத்திலே நாங்கள் உன் முதுகின் மீது இருந்து கொண்டிருந்தேன். உனக்கு சுமையாகத்தான் இருந்தது. இருந்த போதிலும் அல்லாஹுக்காக வேண்டி, ரஹ்மானிற்காக வேண்டி நீ உன்னுடைய எல்லா விஷயங்களையும் துறந்து விட்டு ஒரு நேரத்தை ஒதுக்கி எனக்காக வேண்டி நீ பாடுபட்டார். நான் உன் மீது சவாரி செய்து கொண்டிருந்தேன். இப்பொழுது நீ என் மீது ஏறிக்கொள், என் மீது சவாரி செய்து கொள் என்பதாக அந்த வாகனம் சொல்லுமாம். அந்த வாகனம் இவனை ஏற்றிக்கொண்டு மஹ்ஷரின் பக்கம் செல்லக்கூடிய அந்த பயணம். அதே சமயத்தில் பாவமாரியாக இருந்தான் என்று சொன்னால், அந்த வாகனத்தை பார்த்தவுடன் இவனுக்கு மிகவும் பயந்தவாறு நடுநடுங்குவானாம். இப்படிப்பட்ட ஒரு வாகனமாக இருக்கிறது, இந்த வாகனத்தில் நான் ஏறிக்கொள்வது. அந்த வாகனம் சொல்லுமா, உலகத்தில் நீ என் மீது பயணம் செய்து கொண்டிருந்தாய், என் மீது சவாரி செய்து கொண்டிருந்தாய். அல்லாஹ் உன்னை தொழச் சொன்னான், நோன்பிருக்க சொன்னான், ஜகாத்தை கொடுக்க சொன்னான், தான தர்மங்களை கொடுக்க சொன்னான். எல்லா விஷயங்களையும் எதுவுமே செய்யாமல் இருந்து கொண்டிருந்தாய் அல்லவா. இது எனக்கு மிகவும் கஷ்டமான காலமாக இருந்தது. நீ என் மீது சவாரி செய்து கொண்டிருந்தாய் அல்லவா. இப்பொழுது நான் உன் முதுகின் மீது ஏறிக்கொள்கின்றேன், உன் மீது நான் சவாரி செய்து கொள்கின்றேன் என்பதாக அந்த வாகனம் சொல்லி அவன் மீது ஏறிக்கொண்டு மஹ்ஷரை அடையுமா. மஹ்ஷர் திடல். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹ்,
மனிதன் அவனுடைய சகோதரனை விட்டு விரண்டோடுவான், அவனுடைய தோழனை விட்டு விரண்டோடுவான், அவனுடைய தாய் தந்தையை விட்டு விரண்டோடுவான். அப்படி விரண்டோடக்கூடிய அந்த காலகட்டத்தில் யா நப்சி யா நப்சி, என்னுடைய ஆத்மாவே என்னுடைய ஆத்மாவே, என்னுடைய ஆத்மாவினுடைய நிலை என்னவென்று எனக்கு தெரியவில்லையே என்பதாக ஒவ்வொரு மனிதன் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எல்லாவற்றிற்கு மேலாக சூரியன் ஒரு ஜானுக்கு மேலாக நின்று கொண்டு பிரகாசத்திலே இருக்கக்கூடிய அந்த நேரம், எவ்வளவோ மைல்கள் இருக்கக்கூடிய அந்த சூரிய வெளிச்சத்தையே இப்பொழுது நம்மால் தாங்க முடியவில்லையே என்பதாக நினைத்துக் கொண்டு இருக்கின்றோமே. சூரியன் தலைக்கு மேலாக உச்சத்திலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தாகித்தவர்களாக மனிதர்கள் போராடி கொண்டே இருப்பார்களே, அந்த நேரத்திலே அல்லாஹ் கேள்வி கணக்கை ஆரம்பிக்காமல் இருப்பானாம். அல்லாஹ் இன்னும் கேள்வி கணக்கை தொடுக்காமல் இருப்பானாம். நான் நல்லவனா, என்னுடைய அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா, நல்லவனா கெட்டவனா என்பதாக எனக்கு இன்னும் தெரியவில்லையா, தெரியாமல் இருக்கிறதே, எனக்கு சுபனம் கிடைக்குமா, அல்லாஹ் காப்பாற்றுவான், நமக்கு நரகம் கிடைக்குமா என்பதாக நமக்கெல்லாம் தெரியாமல் இருக்கின்றதே என்பதாக ஒவ்வொரு மனிதனும் தத்தளித்துக் கொண்டே இருக்கக்கூடிய அந்த மஹ்ஷர் மைதானத்திலே கிட்டத்தட்ட சொல்லப்படுகின்றது 40 வருட காலங்கள் அல்லாஹ் கேள்வி கணக்கை தொடுக்காமல் இருப்பான். 40 வருட காலங்கள். அந்த 40 வருட காலங்களிலும் மக்கள் எல்லாம் அங்கங்கே தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒவ்வொரு நபிமார்களிடத்திலேயும் மக்கள் போய் முறையிடுவார்களாம். எங்களுக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுங்கள், அல்லாஹ் இன்னும் கேள்வி கணக்கை ஆரம்பிக்காமல் இருக்கின்றானே, அல்லாஹ் இன்னும் கேள்வி கணக்கை ஆரம்பிக்காமல் இருக்கின்றானே, அவர் கேள்வி கணக்கை ஆரம்பித்தால் மட்டும்தானே நான் நல்லவனா, என்னுடைய ஆமால்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா என்பதாக நான் ஒரு முடிவுக்கு வர முடியும். ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களுக்கு என்று சில விஷயங்களை வைத்திருப்பார்கள். என்னால் செய்ய முடியாது, என்னால் கேட்க முடியாது என்பதாக சொல்லக்கூடிய அந்த நிலைமையில் நம்மளுடைய தலைவர், நம் தலைவர் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் மகாம் மஹ்மூதா என்ற இடத்திற்கு வருவார்கள். நம்மளுடைய ஹபீப் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அவர்களுக்கென ஒரு துஆவை செய்யும்படி இந்த உலகத்திலேயே அல்லாஹ் ஒவ்வொரு துஆவை கொடுத்து விட்டார். எல்லா நபிமார்களும் அவர்கள் வாழும் காலத்திலேயே அந்த துஆவை இந்த உலகத்திலேயே பயன்படுத்தி விட்டார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர எல்லா நபிமார்களும் இந்த உலகத்தில் வாழும் சமயத்திலேயே அந்த துஆவை பயன்படுத்தி விட்டார்கள். ஆனால் கண்மணி அவர்கள் நமக்காக வேண்டி அவர்களுடைய உம்மத்துதானே நாம் உம்மத்தி முஹம்மதியாவை நாம் கேட்டோமா? இறைவா, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல தான் நான் பிறக்கணும், மூசா நபியுடைய உம்மத்துல நான் பிறக்க கூடாது, ஈசா நபியுடைய உம்மத்துல நான் பிறக்க கூடாது அப்படின்னு நம்ம கேட்டோமா? ஆனால் நாம் கேட்காமலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க வைத்து விட்டானே, அதற்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு அவர்கள் மீது ஸலவாத்தை நாம் ஒழிய வேண்டும், எவ்வளவு ஸலவாத்தை நாம் சொல்ல வேண்டும். எத்தனையோ நபர்கள் கேட்டும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்காமல் நம்மை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் நீ உம்மத்தை முஹம்மதியாவில் தான் பிறந்து கொள்ள வேண்டும் என்பதாக நம்மையும் நம்முடைய தந்தைமார்களையும் இந்த உம்மத்தை முஹம்மதியாவிலே பிறக்க வைத்தானே. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்லவா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மகாம் மஹ்மூதா என்ற இடத்திற்கு செல்வார்கள். எந்த நபியும் செல்ல முடியாத, எந்த வானவரும் செல்ல முடியாத இடத்திற்கு யார் செல்கிறார்கள்? நம்மளுடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸலவாத் சொல்லுங்களேன், நல்ல சவுண்டா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகாம் மஹ்மூதா என்ற நிலைக்கு செல்வார்கள். அந்த இடத்திற்கு செல்வார்கள். சுஜூதிலே இருந்தபடியாக அழுது கொள்வார்கள். இறைவா, என்னுடைய உம்மத்தை முஹம்மதியாவிற்கு நீ கேள்வி கணக்கை ஆரம்பித்து விடுவாயாக என்பதாக அல்லாஹ்விடத்திலே சுஜூதில் இருந்தபடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வேண்டி அந்த இடத்திலே அழுத வண்ணமாக அவர்கள் துஆவை கேட்பார்கள். அந்த நேரத்தில் யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் உங்களுடைய தலையை எழுப்புங்கள், சுஜூதில் இருந்து நீங்கள் எழுப்புங்கள், உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக கேட்ட அந்த ஒரு துஆவின் மூலமாக
நம்மளுடைய கேள்வி கணக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தம் செய்வானாம். கண்ணியமானவர்களே, கேள்வி கணக்கு ஆரம்பம் செய்யப்படுகின்றது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதே சொல்லி தந்தார்கள். நாம் தொழுதோம், அதிகமாக தொழுது விட்டோம். காலை எழுந்தவுடன் தஹஜ்ஜத், ஃபஜ்ர், லுஹர், முந்தன சுன்னத்தான தொழுகை, பிந்தின சுன்னத்தான தொழுகை, ஃபர்தான எல்லா தொழுகைகளையும் தொழுது விட்டோம். நோன்பை பிடித்து விட்டோம், ஜக்காத்தை கொடுத்து விட்டோம், ஹஜ்ஜி, தான தர்மங்கள், எல்லா விஷயங்களையும் என்னுடைய வாழ்க்கையில் செய்துவிட்டே என்னுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா என்பது எனக்கு தெரியாது. நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், அல்லாஹ் சொன்ன எல்லா கடமைகளையும் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு நான் பெருமூச்சு விட்டுட்டேன். ஆனா இந்த எல்லா கடமைகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டானா என்பது எனக்கு தெரியாது. அதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபாரன் கஸீரா. உங்களுடைய பட்டுவலையில் இஸ்திக்ஃபாரை நீங்கள் அதிகமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இஸ்திக்ஃபாரை யார் அதிகமாக ஆக்கிக் கொள்கின்றாரோ அவருக்கு சுபசோபனம் உண்டாவதாக. யார் யாரெல்லாம் இஸ்திக்ஃபாரை தன்னுடைய வாழ்க்கையில அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டை தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் அல்லவா? அவனுடைய மன்னிப்பின் தயாள குணத்தின் காரணமாக நாம் சுவனத்திற்கு செல்வோம் அல்லவா? இதைத்தானே நாம் ஆதரவு வைத்திருக்கின்றோம். எனவே உங்களுடைய அமல்களிலேயே நீங்கள் இஸ்திக்ஃபாரையும் உள்ளே செலுத்தி விடுங்கள். அதிகமாக நீங்கள் இஸ்திக்ஃபாரை செய்து கொள்ளுங்கள். நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ்வினுடைய கடமைகளை நான் முறையாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்பதாக நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஹுக்கூக்குல்லாஹ், ஹுக்கூக்குல் இபாத் என்பதாக ரெண்டு விஷயம் இருக்குது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஹுக்கூக்குல்லாஹ், ஹுக்கூக்குல் இபாத். அல்லாஹ்வுக்கு கடமையாக்கிய அத்துணை கடமைகளையும் நான் நிறைவேற்றி விட்டேன். இது ஹுக்கூக்குல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹக்கு. ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களுக்கு அடியார் செலுத்த வேண்டிய கடமைகள் இருக்கிறதே. நான் ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்து செலுத்தி விட்டேன், அவன் மன்னித்தால் மட்டும்தான் இறைவன் என்னை மன்னிப்பான். இத்தகி தாவத்தல் மதுலூம், அநியாயம் விளைக்கப்பட்டவனுடைய சாபத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்களே. ஒவ்வொரு மனிதனும் அந்த நேரத்தில் வந்து நிற்பானாம், இறைவா இவனை சுவனத்திற்கு அனுப்பாது, ஏனென்று சொன்னால் இவன் எனக்கு துரோகம் எடுத்திருக்கின்றான், என்னுடைய சொத்தை எடுத்திருக்கின்றான். இப்படியாக ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வின் சன்னிதானத்திற்கு முன்பாக முறையிடக்கூடிய அந்த நேரம். அப்படியா, உண்மையா? இப்பொழுது உன்னுடைய நன்மையிலிருந்து இவனுக்கு கொஞ்சம் நான் கொடுக்கின்றேன். இன்னொரு நபர் வருகின்றார், அவர் ஒன்றை புகார் செய்கின்றார். அப்படியா, உன்னுடைய நன்மையிலிருந்து ஒன்றை இவனுக்கு நான் கொடுக்கின்றேன் என்பதாக ஒவ்வொருவருடைய புகாரின் அடிப்படையில் நன்மையிலிருந்து பரிமாறப்பட்டு அந்த மனிதன் வாழும் காலத்தில் எப்படியாக நினைத்துக் கொண்டிருக்கின்றான், அல்லாஹுக்கு அல்லாஹ் கடமையாக்கிய அத்துணை கடமைகளையும் அல்லாஹுடைய கடமைகளை நான் ஹக்கை நிறைவேற்றி விட்டேன் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதன் ஹுக்கூக்குல் இபாதை இழந்து விட்டால் என்ன செய்வது? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, அந்த கடமையில் தவறு வைத்து விட்டால் என்று சொன்னால் நாளை மறுமை நாளிலே நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த நன்மைகள் எல்லாம் மாற்றப்படும் என்று சொன்னால் நாம் அங்கே ஏமாந்து போவோமே. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், இப்படியாக சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹுவிடத்திலே ஒரு மனிதனை இப்படியாக நினைத்து கொண்டு விட்டான் என்பதாக வைத்துக் கொள்வோம். எப்படி? நான் தான் பாவமே செய்யலையே. அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் முறையாகத்தானே செய்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய வாழ்க்கையில் பாவம் என்பது அவ்வளவு கிடையாது என்பதாக ஒரு மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கின்றான். ஒரு மனிதன் இப்படியாக நினைத்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய மகுஃபிரத் இருக்கிற பாவ மன்னிப்பு, அந்த பாவ மன்னிப்பு இருக்கிற அதை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டும் சமயத்திலே யாசின், நம்மளுக்கு தெரிஞ்ச யாசின் சூரா, இன்னமா துந்திரு மனிதபஅ திக்ர வ ஹஷியர் ரஹ்மான பில் கைப். இன்னமா துந்திரு, நபியே நீங்கள் எச்சரிக்கை செய்கிறீர்கள், மனிதபஅ திக்ர, எப்படி எச்சரிக்கை செய்கிறீர்கள்? அல்லாஹுவை சதாவும் நினைவு கொண்டிருக்க வேண்டும். வ ஹஷியர் ரஹ்மான பில் கைப், மறைவாக அல்லாஹுவை பயந்து நடுங்க வேண்டும் என்பதாக நீங்கள்
எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறீர்கள். ஃபபஷ்ஷிர்ஹு பிமக்ஃபிரத்தின் வஅஜ்ரின் கரீம். அந்த நபருக்கு அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் இருக்கிறது, பாவ மன்னிப்பு இருக்கிறது, சங்கையான கூலி இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்கின்றான். இங்க ரெண்டு விஷயங்களை நம்ம பார்க்கணும். நபியே, நீங்க எச்சரிக்கை செய்றீங்க. யாருக்கு எச்சரிக்கை செய்றீங்க? அல்லாஹுவை சதா காலமும் நினைவில் கொண்டிருக்க வேண்டும், அல்லாஹுவை பயந்து நடுங்க வேண்டும். இந்த ரெண்டும் பாவமான காரியமா? சொல்லுங்களேன். இந்த ரெண்டும், அல்லாஹ்வை பயப்படுறது பாவமான காரியமா? அல்லாஹ்வை சதாவும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறது, திக்ரிலே இருக்கிறது பாவமான காரியமா? பாவம் செஞ்சாதானே அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் கிடைக்கும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றா? ஃபபஷ்ஷிர்ஹு பிமக்ஃபிரத்தின். அவருக்கு சுப செய்தி இருக்கு, சுப செய்தி சொல்லுங்க, அவருக்கு மக்ஃபிரத், என்னிடத்துல இருந்து மக்ஃபிரத் இருக்குது அப்படின்னு சொல்றான். பாவமான விஷயம் செஞ்சா மட்டும்தானே நாம் அல்லாஹ்விடத்திலே மக்ஃபிரத்தை தேட வேண்டும். ஆனால் நன்மையான காரியங்களை செய்ததற்கு பின்பாகவும் அல்லாஹ் உனக்கு மக்ஃபிரத் இருக்குது அப்படின்னு சொல்றானே. அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள், பாவம் செய்ததன் காரணமாக மட்டும் உங்களுக்கு அல்லாஹ் மக்ஃபிரத்தை தரப்போவதில்லை. பாவம், அந்த மக்ஃபிரத் என்ன என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாக்கியம் என்பதாக சொல்லி தருகிறார்கள். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் மக்ஃபிரத்தை கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் பாவத்தின் காரணமாக அல்ல, மாறாக பாக்கியத்தின் காரணம். இன்னொரு வசனத்தை பார்க்கின்றோம். குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பிரியப்படக்கூடியவர்களாக இருந்தீர்களானால் ஃபத்தபிஊனி, ரசூலுல்லாஹ் சொல்றானே, என்ன நீங்க பின்பற்றுங்க. அப்படி நீங்க என்ன பின்பற்றக்கூடியவனாக இருந்தீங்கன்னா யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களே பிரியப்படக்கூடியவனாக இருக்கின்றான். வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுறதுங்கிறது பாவமான காரியமா? பாவமான காரியமா இருந்தா தானே அல்லாஹ் நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கணும். ஆனால் இது பாக்கியத்தின் காரணம். ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கின்றான் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வுடைய பாக்கியத்திற்கு சொந்தக்காரனாக ஆகிவிட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்ததாக அவன் நல்லவனா கெட்டவனா என்பதாக அந்த மஹ்ஷர் பெருவெளியிலே அல்லாஹ் அந்த கேள்வி கணக்கை தொடுத்து விட்டு யார் யாரெல்லாம் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நீங்கள் சுவனத்திற்கு செல்லுங்கள், அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானார். நம்மளுடைய இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கட்டத்திலே ஒரு வசனத்தை ஓதியதற்கு பின்பாக மிகவும் அழுகக்கூடியவர்களாக இருப்பார்களாம். فَالْيَوْمَ لَا تُضَرُّ نَفْسٌ شَيْئًا وَلَا تُجْزَوْنَ إِلَّا مَا كُنتُمْ تَعْمَلُونَ إِنَّ أَصْحَابَ الْجَنَّةِ الْيَوْمَ فِي شُغُلٍ فَاكِهُونَ هُمْ وَأَزْوَاجُهُمْ فِي ظِلَالٍ عَلَى الْأَرَائِكِ مُتَّكِئُونَ لَهُمْ فِيهَا فَاكِهَةٌ وَلَهُمْ مَا يَدَّعُونَ سَلَامٌ قَوْلًا مِنْ رَبٍّ رَحِيمٍ وَامْتَازُوا الْيَوْمَ أَيُّهَا الْمُجْرِمُونَ. எதுல வருது இந்த சூரா? இந்த சூரா என்ன சூரா? நமக்கு எல்லாம் தெரிந்த சூரா, சூரா யாசீன். இந்த சூராவிலே இந்த வசனத்தை வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவமாளிகளே பாவமாளிகளே நீங்கள் எல்லாம் இன்றைய நாளிலே கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்துல என்னுடைய நிலைமை எந்த நிலைமை என்பதாக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு மதுஹபினுடைய இமாம் அவர்களே இந்த வசனத்தை ஓதியதற்கு பின்பாக மிகவும் அழுகக்கூடியவர்களாக இருந்தார்களா? நாளை நான் எந்த வரிசையில் நான் நின்று கொண்டிருப்பேன் என்பதாக எனக்கு தெரியவில்லையே. மனிதர்களுக்கெல்லாம் யார் நல்லவர்கள் யார் தீயவர்கள் என்பதாக முடிவு செய்யப்பட்டு அல்லாஹ் சொல்வானா, நீங்கள் எல்லாம் அந்த சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறீர்கள், சுவனத்திற்கு செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் ஆணை பிறப்பிப்பானாம். அப்பொழுது சுவனத்திற்கு மேல் போடப்பட்ட ஒரு பாலம் தான் சிராத்துல் முஸ்தகீம் பாலம். இந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை ஒவ்வொரு மனிதனும் கடக்கும் சமயத்திலே சில நபர்கள் கடப்பார்கள், வேகமாக கடப்பார்களாம், மின்னலை விட வேகமாக கடப்பார்களாம். முன்னோர்களும் எல்லாம் துஆ செய்யும் போது இப்படியாக சொல்வார்கள், யா அல்லாஹ் எனக்கு உன்னுடைய சொர்க்கத்தை தந்துவிடு, யா அல்லாஹ் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதற்கு எனக்கு ரொம்ப லேசாக்கி தந்துரு யா அல்லாஹ் என்று சொன்னால், நரகத்தின் மீது போடப்பட்ட அந்த பாலத்திலே மனிதர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கீழே ஜுவாலைகள், நரகத்தின் ஜுவாலைகள் அவன் மீது படக்கூடியவையாக இருக்கக்கூடியது. ஆங்காங்கே அந்த நரகத்திலிருந்து வரக்கூடிய அந்த வளையங்கள், ஓரங்களிலிருந்து வரக்கூடிய அந்த ஜுவாலைகள் இவனை நோக்கி வரக்கூடியதாக இருக்குமாம். அதே நேரத்திலே அந்த நரகத்தின் மீது இருக்கக்கூடிய கொக்கிகள் எல்லாம் இவனை பிடித்து இழுத்துக் கொள்வதற்காக வேண்டி வருமாம்.
சொர்க்கவாசிகள் தான், சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான். இருந்த போதிலும் அமல்களுக்கு தக்கவாறு ஒரு மனிதர் மிகவும் மின்னலை விட வேகமாக கடக்கக்கூடியவராக இருப்பார். சில நபர்கள் அவருடைய வாழ்க்கையிலே அமல்கள் குறைவாக செய்திருப்பார். அவர்களுக்கு இப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் காட்சியளிக்கும். இன்னும் சிலர்கள் இருப்பார்களாம், தவழ்ந்து சொர்க்கத்திற்கு போகக்கூடியவர்களாக இருப்பார்களாம். அந்த பாலத்தை கடப்பதற்கு மிகவும் கஷ்டப்படக்கூடியவர்களாக இருப்பார்களாம். என்னுடைய அமல்கள் மிகவும் குறைந்த அமல்களாக இருக்கிறதே, நான் இபாதத்திலே குறைந்தவனாக இருக்கின்றேனே, நான் வாழும் காலத்திலேயே சுப்ஹானல்லாஹ் சொல்லியிருக்கலாமே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக சொல்லியிருக்கலாமே, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பதாக அல்லாஹ்விடத்திலே நான் மன்றாடி இருக்கலாமே. ஒவ்வொரு அமலையும் பற்றி சின்ன அமல் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சின்ன அமல்கள் அங்கே பெரிய அமல்களாக கை கொடுக்கும் அல்லவா? இந்த சின்ன அமல்களை பற்றி அங்கே யோசித்து பார்ப்பார்களாம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் சொல்வது எவ்வளவு கடினம். அந்த நேரத்தில் நான் கடினமாகவெல்லாம் நான் நினைத்து விட்டேன். அந்த ஒரு சின்ன ஒரு அமல் என்னை எங்கே காப்பாற்றி இருக்குமே என்பதாக ஒவ்வொரு மனிதனும் நினைத்து பார்ப்பானாம். கணித்துக்குரியவர்களே, இறுதியில் கஷ்டப்பட்டு கொண்டு சொர்க்கத்தில் நுழையக்கூடிய அந்த நேரம், சுவனத்தில் நுழையக்கூடிய நேரம், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஷாஃபி இமாம், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மதுஹபுடைய தலைவர்களாக மிகப்பெரிய இமாம்களாக இருக்கக்கூடிய அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கேட்கப்பட்டதாம், கலிமா சொல்லி அல்லாஹுவை ஈமான் கொண்டு அல்லாஹ் சொன்ன கடமைகளை எல்லாம் நாம் செய்து கொண்டதற்கு பின்பாகவும் இந்த உலகம் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது, உலகம் கஷ்டமாக இருக்கிறது. எப்பொழுதுதான் இந்த விடிவு காலம் வரும்? எப்பொழுதுதான் எனக்கு விடிவு காலம் பிறக்கும்? அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்களாம், ஒரு மனிதனுடைய வெற்றி எங்க தெரியுமா இருக்குது? நாளை மறுமை நாளிலே அந்த மஹ்ஷர் திரளிலே எல்லாம் முடித்ததற்கு பின்பாக இவன் சொர்க்கவாசி என்பதாக அல்லாஹ் முடிவு செய்துவிட்டு அந்த அந்த ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தையும் கடந்ததற்கு பின்பாக சுவனத்தில் வைக்கக்கூடிய முதல் எட்டில் தான் அந்த இன்பம் இருக்கிறது. சுவனத்தில் வைக்கக்கூடிய முதல் எட்டில் தான் இன்பம் இருக்கிறது. அதுவரை கஷ்ட காலம்தான். அல்லாஹுக்காக பட்ட கஷ்டம், அல்லாஹுக்காக தாகித்திருந்தோம். இன்னும் சில தினங்களிலே அல்லாஹுக்காக நாம் தாகித்து இருக்க போகின்றோம், அல்லாஹுக்காக பசியாக இருக்க போகின்றோம். அந்த மாதத்தை நாம் அடைந்து கொள்வதற்கு உண்டான அனைத்து பரக்காத்துகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்பொழுது சுவர்க்கம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத சொர்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய அடியார்களுக்கு நான் தயாராக வைத்திருக்கின்றேன், மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்களும் பார்த்திடாத, வலா உதுனுன் சமிஅத், எந்த காதுகளும் கேட்டிடாத, வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த மனிதரும் மனதால் கூட நினைத்து பார்க்காத சுவனத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன். வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. கணியத்துக்குரியவர்களே, சுவனத்தில் பல மாளிகைகள் இருக்குமாம். பல மாளிகைகளை கொண்டு கட்டப்பட்ட அந்த சுவர்க்கத்தில் ஒரு பெரிய ஒரு சுற்றுச்சுவர் இருக்குமாம். அந்த சுற்றுச்சுவர்களுக்கு இடையிலே ஒரு கதவு இருக்குமாம். அந்த கதவிலே ஒரு நிலை இருக்குமாம். இது போன்ற ஒரு நிலை நாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. ஒரு நிலை இருக்குமாம். அந்த நிலையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் 40 வருட காலங்கள் நடந்து சென்றான் என்று சொன்னால், 40 வருட காலங்கள் அவன் நடந்து சென்றான் என்று சொன்னால் எவ்வளவு தூரம் நடப்பான்? அந்த அளவுக்கு உண்டான அந்த ஒரு நிலை மட்டும் சொல்லி தருகிறார்கள். அப்படி என்று சொன்னால் அதனுடைய சுவர்களுடைய அளவு எவ்வளவு பெரிதாக இருக்கும், கட்டப்பட்ட கட்டிடங்களுடைய அளவுகள் எவ்வளவு பெரிதாக இருக்கும், நாம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது என்பதாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, சொர்க்கத்தினுடைய வகைகளை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக சொல்லி தருகிறார்கள். தஃப்சீருல் குர்துபியிலே வரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், சொர்க்கம் 7 வகையான சொர்க்கம் இருக்கிறது. சில இமாம்கள் சொல்கிறார்கள் 8 வகையான சொர்க்கம் இருக்கிறது என்பதாகவும் சொல்லி தருகிறார்கள். ஆனால் தஃப்சீர் குர்துபியிலே வரக்கூடிய சொர்க்கத்தினுடைய வகைகள் தாருல் ஜலால், தாருல் சலாம், ஜன்னத்து அத்ன்,
ஜன்னத்துல் மஅவா, ஜன்னத்துல் ஹுல்த், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் நஈம். இப்படியாக 7 வகையான சொர்க்கங்கள் இருக்கின்றது. அந்த 7 வகையான சொர்க்கங்களிலும் அமல்களுக்கு தக்கவாறு அவர்கள் அந்த மாளிகைகளிலே குடியிருப்பார்கள். அங்கே போட்டி பொறாமைகள் இருக்காது. ஒரு மனிதனுக்கு மரணமும் கிடையாது. அவர்கள் என்னவெல்லாம் சொர்க்கத்திலே நினைக்கிறார்களோ அதுவெல்லாம் வரக்கூடியதாக இருக்கும். சொர்க்கத்திலே ஒரு மனிதன் என்னவெல்லாம் நினைக்கின்றானோ அத்துணை நன்மைகளையும் பெறக்கூடியதுதான் அந்த சொர்க்கம். என்று சொன்னால் அல்லாஹுக்காக வாழ்ந்தோம், அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளை நாம் செய்து வந்தோம், இன்பமாகவும் நாம் செய்து வந்தோம், அதே நேரத்தில் கஷ்டப்பட்டும் நாம் அந்த கடமைகளை செய்து வந்தோம். ஒரு மனிதனுக்கு தஹஜ்ஜத்தில் எழும்புவது என்ன அவ்வளவு இலகுவான காரியமா? ஆனால் அந்த முதுகை வளைத்து கொண்டு தஹஜ்ஜத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு மனிதன் அந்த நேரத்தில் இன்பப்படுகின்றான் அல்லவா, அந்த இன்பத்திற்கு தான் அங்கே கூலி. கண்ணியத்துக்குரியவர்களே, சொர்க்கத்தினுடைய கட்டிடங்களை பற்றி சொல்லப்படுகின்றது. நம்மெல்லாம் நம்மளுடைய வீட்டை கட்டுறோம் அப்படின்னா செங்கலை கொண்டு கட்டுறோம், சிமெண்ட்டை கொண்டு கட்டுறோம், ஹாலோ பிளாக் கொண்டு கட்டுறோம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னா, இந்த பழைய காலமாக இருந்தது அப்படின்னா சுண்ணாம்பு சார்ந்து இருந்தது, மண் சார்ந்து இருந்தது. இப்படி எல்லாம் வச்சு ஒவ்வொரு நூற்றாண்டு காலம் மாற எது நமக்கு இலகுவாக தெரியுதோ அதை வச்சு நம்ம கட்டிட்டு இருக்கிறோமா இல்லையா? ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வடிவமைத்த சுவனத்தினுடைய கட்டிடங்களை பற்றி சொல்கின்றான். ஹலகல்லாஹு அல் ஜன்னத லபினத மின் தஹபின். அல்லாஹ் சுவனத்தை படைத்தான். லபினத மின் தஹபின், தங்கத்தினால் கட்டப்பட்ட செங்கல். ஓ லபினத மின் ஃபில்லத்தின், வெள்ளியால் கட்டப்பட்ட செங்கல். ஓ மீலாத்துஹா அல் மிஸ்க், கஸ்தூரியினுடைய வாசனை இருக்கின்றது அல்லவா, அந்த இடை பூசலாக அந்த சாந்தல் பூசுவாங்கல்ல இல்லையா நம்மளுடைய வீட்டுல எல்லாம், இந்த சிமெண்ட் எல்லாம் பூசும்போது அதனுடைய இடையில் பூசக்கூடிய அந்த சாந்து கஸ்தூரியாக மணமணக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அதனுடைய கூழாங்கற்கள் முத்துக்களாலும் மாணிக்கங்களாலும் அல்லாஹ் கட்டி வைத்திருக்கின்றான். அதனுடைய மண் குங்குமமாக இருக்கும். நம்ம மண்ணுல நடந்து சென்றோம் அப்படின்னா அதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கல் இருக்கும், காலில் முள் குத்தக்கூடியதாக இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாம குங்குமத்தின் மேல் அல்லாஹ் நம்மை நடக்க வைப்பானாம். அவ்வளவு மென்மையாக நம்மை பார்த்து கொள்வானாம். யார் அதில் நுழைந்து கொள்வாரோ அவருக்கு அல்லாஹ் நிஅமத்தை செய்து விட்டான், உபகாரத்தை செய்து விட்டான். அல்லாஹ் அந்த சுவர்க்கத்திலே அன்பளிப்புகளை வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஒருபோதும் சிரமப்பட மாட்டார். அதிலேயே நிரந்தரமாக தங்கி விடுவார். லா யமூது, ஒரு காலமும் அவருக்கு மரணம் வராது. லா தபுலா சியாபுஹும், அதில் அவர் தங்கி இருப்பார் அல்லவா, அவருடைய ஆடை கந்தலாகவே ஆகாது. மீண்டும் சொல்கிறார்கள், அவருடைய வாலிபம் ஒருபோதும் அழியாது என்பதாக சொல்லி தருகிறார்கள். இப்படிப்பட்ட சுவனத்தில் நீங்கள் நுழைய வேண்டும் என்று சொன்னால், நான் கடமையாக்கிய கடமைகளை நீங்கள் முறையாக செய்தீர்களானால் உங்களுக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் எல்லாம் கிடைக்கிறது. மனிதன் சுவனத்திற்குள்ளால் செல்லக்கூடிய அந்த நேரத்துல நம்மளுடைய வீட்டுல இந்த காலிங் பெல் எல்லாம் நம்ம வச்சிருப்போமா இல்லையா? அப்படி காலிங் பெல்ல வச்சு அடிச்சுட்டு நம்ம உள்ள போகுமா இல்லையா? அதே போன்று சுவர்க்கத்திலேயும் ஒரு காலிங் பெல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருப்பான். தங்கத்தினால் ஆன ஒரு வளையமும் வைடூரியத்தால் ஆன ஒரு தட்டும் இருக்குமாம். அதை கொண்டு அடிப்பானா உள்ளே இருந்து ஒரு காவலாளி சுவனத்திற்குள்ளால் செல்லக்கூடிய அந்த கட்டிடத்திற்குள்ளால் செல்லக்கூடிய நேரத்தில் அந்த காவலாளி ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அந்த காவலாளி உள்ளே வந்து வெளியே வந்து திறக்கக்கூடிய அந்த நேரம், உள்ளே வாருங்கள் என்பதாக அந்த காவலாளி சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் சுவனத்தில் இவனுக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த மனைவியோடு அவனை இணைந்து கொள்வான். அதுக்கு பேர் தான் ஹூருல் ஐன் என்பதாக சொல்லப்படும். அழகிகள், அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அழகிகள். அவர்கள் இந்த உலகத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவர்கள். உலகத்தில் அல்லாஹுடைய அமல்களை செய்தார்களா? இல்லை. உலகத்தில் அவர்கள் அல்லாஹ் என்னவெல்லாம் செய்ய சொன்னாரோ அதெல்லாம் வான உலகத்திலேயே சொர்க்கத்திலே செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அழகிகள். ஆனால்
உலகத்தில் சொல்லப்படுகின்றது, இன்னொரு அறிவிப்பிலே சொல்லப்படுகின்றது, ஒரு மனிதனுக்கு அங்கே ஏகப்பட்ட மனைவிமார்கள் கொடுக்கப்படும். ஆனால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்முடைய மனைவிமார்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இவர்கள் அவர்களுக்கு தலைவியாக இருப்பார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த நேரத்தில் அந்த ஊருளாக இருக்கக்கூடிய அந்த மனைவிமார்கள் சொல்கிறார்களாம், உலகத்தில் வாழக்கூடிய என்னுடைய கணவருடைய மனைவியாக இருக்கக்கூடியவர்களே, நீங்கள் என்னுடைய கணவரை நல்ல பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்ட காலத்திற்கு தந்திருக்கின்றார். மீண்டும் அவர்கள் என் புறத்திலே வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. மீண்டும் அவர்கள் என் புறத்திலே வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை வேதனை செய்து கொள்ளாதீர்கள், மனம் புண்படும்படி நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள். இப்படியாக சொல்லக்கூடிய அந்த ஹூருல் ஐன் ஒரு கட்டத்திலே சாபமும் விடுகின்றார்கள். எப்படி என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வேதனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் அவர்களுடைய மனம் புண்படும்படி நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் என்பதாக சொல்லிவிட்டு இன்னொரு ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கின்றோம், இப்படி சொல்லக்கூடிய ஹூருல் ஐன் பெண், அந்த பெண்ணிற்கே தலைவியாக வரக்கூடியவர்கள் நாம் நம்முடைய உலகத்தில் வாழக்கூடிய நம்முடைய மனைவிமார்கள். ஒரு பெண்மணி நினைத்தால் என்று சொன்னால் 4 காரியங்களை செய்து கொண்டு சுவனத்தில் எந்த வாசலின் மூலமாகவும் அவள் நுழைந்து கொள்ளலாம். ஆணுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கவில்லை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. 4 காரியங்களை ஒரு பெண்மணி செய்தாள் என்று சொன்னால் அவள் எந்த வாசலின் வழியாக சுவனத்தில் நுழைய வேண்டும் என்பதாக ஆசை கொள்கின்றாளோ அந்த வாசலின் வழியாக நுழைந்து கொள்ளட்டும். அல் மர்அத்து இதா ஸல்லத் ஹம்ஸஹா وصامت شهرها واحسنت فرجها واطاعت بعلها فلتدخل من اي ابواب الجنه شاءت. ஒரு பெண்மணி 5 நேர தொழுகைகளை முறையாக கடைபிடித்துக் கொள்கின்றார், முறையாக கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார். வசாமத் ஷஹ்ரஹா, ரமதான் மாதத்திலே நோன்புகளை முறையாக பிடித்துக் கொண்டிருக்கின்றார். வஅஹ்ஸனத் ஃபர்ஜஹா, அவருடைய மானத்தை தன்னுடைய கணவனுக்கு மட்டுமே என்பதாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். வஅதாஅத் பஅலஹா, தன்னுடைய கணவனுக்கு வழிபட்டு நடக்கின்றார். இந்த 4 விஷயங்கள், தொழுகையை முறையாக பேணக்கூடிய பெண், நோன்பை முறையாக பேணக்கூடிய பெண், தன்னுடைய கற்பை மானத்தை காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண், தன்னுடைய கணவருக்கு நல்ல முறையில் அவனுடைய மரியாதையை பேணி நடக்கக்கூடிய பெண், அந்த பெண் இப்படியாக நுழைந்து கொள்ளட்டும். சுவனம் திறக்கப்பட்டிருக்கிறது, எந்த வாசலின் வழியாக அந்த பெண் நுழைய வேண்டும் என்பதாக நினைத்துக் கொள்கின்றாரோ அந்த வாசலின் வழியாக அவள் நுழைந்து கொள்ளட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்ணிற்கு இப்படிப்பட்ட சிஃபத்துகள் இருக்கிறது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, முடியுமா? இன்னும் கொஞ்ச காலத்திலேயே, இன்னும் ஒரு வாரம் 8 நாள் தான் இருக்குது இன்ஷா அல்லாஹ் நோன்பு வருவதற்கு. இந்த நோன்பு வருவதற்கு முன்பாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாராக ஆகிவிடுவார்கள். எப்படி தயாராக ஆகிவிடுகிறார் என்று சொன்னால், 2 மாசத்துக்கு முன்பாகவே தயாராக ஆகி நம்மையும் தயாராக இருக்கும்படி ஒரு துஆவை செய்து கொடுத்தார்கள், சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த துஆவை உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருந்தது. என்ன துஆ? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். இந்த உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது, இறைவா எனக்கு ரஜபிலேயும் பரக்கத்தை தந்தருள்வாயாக, ஷாபானிலேயும் எங்களுக்கு பரக்கத்தை தந்து விடுவாயாக, ரமலானை எங்களை அடைய செய்தருள்வாயாக. ஆனா எப்படி சொல்லியிருக்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த கான்டெக்ஸ்ட் எப்படி இருந்திருக்கணும்? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ ரமதான அப்படின்னு இருந்திருக்கணும். யா அல்லாஹ், ரஜபுலையும் எங்களுக்கு பரக்கத்தை கொடுத்துரு, ஷாபான்லையும் எங்களுக்கு பரக்கத்தை கொடுத்துரு, ரமலான்லயும் எங்களுக்கு பரக்கத்தை கொடுத்துருன்னு சொல்லியிருக்கணும். ஆனா ரமதான் மட்டும் எங்களை அடைய செய்தருள்வாயாக அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருந்தோம். ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸின் மூலமாக பார்க்க முடிகின்றது, ஒரு மனிதன் ரமதான் மாதத்தில் வாழ்வதென்பதே பரக்கத்து.
அவன் ரமலான் மாதத்துல இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான் அப்படின்னாவே பரக்கத்து. 1க்கு 10 மடங்கு, 50 மடங்கு, 100 மடங்கு, 1000 மடங்கு அவனுடைய மடங்கு என்ன என்பதை அவன் மட்டுமே அறிந்திருப்பான். அப்படிப்பட்ட நன்மைகளை நமக்கு வாரி வழங்கக்கூடிய மாதம் தான் என்ன? ரமலான் மாதம். முன் சென்ற போன நோன்பிலே நாம் பார்க்கின்றோம், நம்முடன் இருந்தவர்கள் இந்த நோன்பிலே இருப்பார்களா என்பது நமக்கு சந்தேகம். இருக்கின்றார்களா என்பதும் நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் நம்மை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து இந்த ரமதானில் நீ வாழ வேண்டும், எனக்காக வேண்டி அந்த அமல்களை நீ முறையாக செய்து கொள்ள வேண்டும். அப்படி எனக்காக நீ தாகித்திருந்தால், எனக்காக நீ பட்டினியாக கிடந்தால், உனக்கு ரையான் என்கின்ற ஒரு வாசல் காத்து கொண்டிருக்கிறது. பாபுர் ரையான். அந்த நாளிலே மஹ்ஷர் பெருவிலேயே மனிதர்கள் எல்லாம் தாகித்த வண்ணமாக தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரே ஒரு கூட்டம் மட்டும் தாகமே இல்லாதவர்களாக உள்ளே நுழைவார்கள். அவர்களுக்கு தாகம் இருக்காதாம். அந்த பாபுர் ரையான் என்று சொல்லக்கூடிய அந்த வாசலில் உள்ளே நுழையக்கூடியவர்கள் யார் தெரியுமா? எனக்காக வேண்டி ரமதான் மாதத்திலே நோன்பிருந்தவர்கள். அந்த பாபுர் ரையானிலே மக்கள் கூட்டம் கூட்டமாக செல்வார்கள். அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது இந்த ரமதான் மாதம். இந்த ரமதான் மாதத்திலே உங்களை நான் வாழ வைத்ததற்கு முக்கியமான காரணமே எனக்காக வேண்டி நீங்கள் நோன்பிருக்க வேண்டும். இது ஒரு வித்தியாசமான அமல். நான் நோன்பு இருக்கிறேன்னு நான் சொன்னா மட்டும்தான் தெரியக்கூடிய ஒரு அமல். ஒரு மனிதன் தொழுகிறான், தொழுகிறார். இப்ப ஜாஃபர் இருக்கிறார். ஜாஃபர் எங்க இருக்கிறாருன்னு கேட்டா அவர் தொழுதுட்டு இருக்கிறாரு நம்ம சொல்லுவோம். அதே நேரத்தில் இந்த ஜாஃபர் இன்னொருத்தருக்கு சதக்கா கொடுத்திருக்கிறார். சதக்கா கொடுக்கும் நேரத்துல இவர் நான் கொடுத்தேன்னு சொல்ல மாட்டார். ஆனால் வாங்கியவர் இவரை பெருமைப்படுத்துவதற்காக வேண்டி, நான் கஷ்ட காலத்துல இருந்தப்பா, ஜாஃபர் மட்டும் இல்லைன்னா என் லைஃப் வேற மாதிரி போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அந்த நேரத்துல எல்லாரும் புரிஞ்சுக்கலாம் இவர் சதக்கா கொடுத்திருக்கிறார். இதே மாதிரி ஜக்காத், ஹஜ்ஜி நம்ம பார்க்கலாம், உம்ரா நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த நோன்பு மட்டும் இருக்கின்றது அல்லவா, இந்த நோன்பை நான் மட்டும் சொன்னால் மட்டும்தான், நான் நோன்பு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா மட்டும்தான். அதே நேரத்துல நான் மற்றவர் மனிதர்களை ஏமாற்றி நான் தண்ணி குடிச்சிருக்கலாம், சாப்பிட்டிருக்கலாம், யாருக்கு தெரிய போகுது? ஆனால் அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் தாகித்திருந்தேன். எனக்காக நீ தாகித்திருந்தாயா? எனக்காக வேண்டி நீ உன்னுடைய பட்டினியாக இருந்தாயா? எனக்காக வேண்டி உன்னுடைய சுக இன்பங்களை நீ அடக்கி வைத்திருந்தாயா? உனக்காக வேண்டி நான் என்ன தரப்போகின்றேன் என்று தெரியுமா? பாபுர் ரையான் வழியாக நீ சுவனத்திற்கு செல். இதா ஜாஅ ரமதான் ஃபுதிஹத் அப்வாபுல் ஜன்னah வ உல்லிகத் அப்வாபுன் நார் வ சுஃபிதத் அஷ்ஷயாத்தீன். ரமதான் மாதம் வந்துவிட்டால் சுவனத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றது, நரகத்தின் வாசல்கள் பூட்டப்படுகின்றது, ஷைத்தான் சங்கிலிகளால் கெட்டப்படுகின்றான். அந்த நேரத்தில் ஷைத்தானுக்கு வேலை இல்லை. இப்படிப்பட்ட புனிதமான ரமதான் மாதத்தை அல்லாஹ் நமக்காக கொடுத்து சொர்க்கத்தினுடைய கதவுகள் எப்பொழுதுமே திறந்து இருக்கக்கூடிய ஒரு மாதம். மீதி 11 மாதம் சொர்க்கத்தினுடைய கதவுகள் பூட்டி இருக்கும், நரகத்தினுடைய கதவுகள் திறந்திருக்குமே. சொர்க்கத்தின் கதவுகள் மட்டும் திறந்திருக்கக்கூடிய நேரம், நரகத்தினுடைய கதவுகள் பூட்டி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு மனிதன் இபாதத்தை அதிகமாக மேற்கொள்கின்றான் என்று சொன்னால் அவனுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாரி வழங்குவான் என்பதை அவன் மட்டுமே அறிந்திருக்கக்கூடிய விஷயம். அஸ்ஸௌமு லி வ அன அஜ்ஸி பிஹி. நோன்பு என்பது எனக்குரியது, அதற்கு நான் மட்டுமே கூலியை கொடுக்கின்றேன். என்ன அர்த்தம்? நோன்பு என்பது எனக்குரியது, அதற்கு நான் மட்டுமே கூலியை கொடுக்கின்றேன் என்று சொன்னால் ஏனைய அமல்களும் அது அல்லாஹ்வுக்குரியது தானே. அல்லாஹ் தானே கூலி கொடுக்குறான். ஹஜ்ஜி செய்யறோம், உம்ரா செய்யறோம், ஜகாத் கொடுக்கிறோம், இதுக்கு எல்லாத்துக்கும் நன்மையை கொடுக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ் தானே கொடுக்கக்கூடியவன். ஆனால் இந்த இடத்திலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுவது என்னவென்று சொன்னால், நோன்பு என்பது எனக்குரியது, நான் கூலியை கொடுக்கின்றேன் என்பதாக சொல்லி காட்டுவதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹ் வானவரை நியமித்து இவர்களுக்கு இன்னென்ன விஷயங்களை, இவ்வளவு நன்மைகளை கொடுத்துவிடு என்பதாக தீர்மானிக்கின்றான்.
ஆனால் நோன்பை மட்டும் தன் பக்கத்திலே எடுத்துக்கொண்டு இது என்னுடைய அமல், எனக்காக அவன் தாகித்திருந்தான், எனக்காக அவன் பசித்திருந்தான், எனவே அவனுக்கு நான் மட்டுமே கூலியை கொடுப்பேன். நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, ஹுகூகுல்லா ஹுகூகுல் இபாத், அல்லாஹ்வுடைய கடமைகள் இருக்கிறது, அடியார்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் இருக்குதுன்னு நான் சொன்னேன்னா இல்லையா. இதுல நாளைக்கு மறுமை நாள்ல நம்ம என்ன நினைப்போம், அல்லாஹ்வுடைய கடமைகளை எல்லாம் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய நேரத்துல ஒரு மனிதன் நிற்பான், எனக்கு இன்னெல்லாம் அவன் அநியாயம் செஞ்சிருக்கிறான் இறைவா, அவனுடைய நன்மையெல்லாம் தந்துரு அப்படின்னு சொல்லுவானா இல்லையா. அப்படி சொல்லக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு நன்மையாக மாற்றப்படும். இங்கிருந்து யார் அநியாயம் இழைக்கப்பட்டானோ அவனுக்கு மாற்றப்படும். அப்படி மாற்றக்கூடிய அந்த நேரத்துல ஒரு நன்மை இருக்கும், அதுதான் நோன்பினுடைய நன்மை. இந்த நன்மையும் எனக்கு தந்துவிடு என்பதாக சொல்லக்கூடிய நேரத்தில் இதில் நீ கை வைப்பதற்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது, இதில் உன்னால் கை வைக்க முடியாது. இந்த அமல் எனக்குரிய அமல், அவன் எனக்காக செய்து கொண்ட அமல், எனவே இதற்குரிய கூலியை நான் தான் தருவேன் என்பதாக அவனுக்கு நான் வாக்களித்து விட்டேன். இந்த அமல்களிலிருந்து உனக்கு நான் தரப்போவதில்லை. இதிலிருந்து யோசிக்க வேண்டுமா? அல்லாஹ் இந்த அமலை மட்டும் தன் பக்கத்திலே வைத்துக் கொண்டு, இந்த அமலை செய்யக்கூடியவர்கள் எனக்கு சொந்தக்காரர்கள், எனக்கு நான் பிரியப்படக்கூடியவர்கள், எனவே எனக்காக தாகித்திருந்தவர்களே, எனக்காக பசியாக இருந்தவர்களே, எனக்காக உணர்ச்சிகளை நீங்கள் அடக்கிக் கொண்டிருந்தவர்களே, இதோ நீங்கள் செல்லுங்கள் சுவனத்திற்கு என்பதாக பாபு ரையான் வழியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்புவார் என்பதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த விஷயம் அல்லவா. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நோன்பை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியாக குறிப்பிட்டு காட்டுகின்றான், நீங்க உங்களுக்கு மட்டும்தான் இந்த நோன்பு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க, உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கும் இந்த நோன்பை நாங்கள் கடமையாக்கி இருந்தோம். இந்த மனிதனுடைய இயல்பு என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு கஷ்டம் நமக்கு வருது அப்படின்னா பக்கத்துல ஒருத்தவன் பார்ப்பான், அவனுக்கு இந்த கஷ்டம் இருக்குதா, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா அவனுக்கும் இந்த கஷ்டம் இருக்குதா அப்படின்னு பார்க்கக்கூடிய இந்த மனிதனுடைய இயல்பு. அதை சுட்டிக்காட்டுவதற்காக வேண்டிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது உங்களுக்கு மட்டுமல்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், ஈமான் கொண்டவர்களே, இந்த நோன்பு இருக்கிறது, இந்த நோன்பு உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இது பயபக்தியை உண்டாக்கும், நோன்பு பயபக்தியை உண்டாக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நோன்பினுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய அமல் என்னவென்று பார்த்தா, நம்மளுடைய நாவை பாதுகாத்துக் கொள்வது. நாவை பாதுகாத்துக் கொள்வது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு செல்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துவிட்டது. ஒரு மனிதன், சில நபர்களை நம்ம பார்க்கும் சமயத்துல நம்ம தொழுகிறோம், யாருக்காக தொழுகிறோம்? அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம். ஜகாத், தான தர்மங்கள், இப்படிப்பட்ட அமல்களை எல்லாம் அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்றோம் என்பதான ஒரு நிய்யத்தில் கொடுப்பதை மறந்துவிட்டு சில மனிதர்கள் இப்படியும் கொடுப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். அடுத்தவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும், ஒரு பைசாக்கும் பிரயோஜனம் கிடையாது. அடுத்தவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும், இவன் என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்கின்றான், தொழுகின்றான், நல்ல தொழுகிறான், நல்ல நோன்பு வைக்கிறான், ஜகாத் நல்லா கொடுக்கிறான், ஹஜ்ஜி வருஷத்துக்கு 2 தடவை செய்யறான் அப்படின்னு இந்த பாராட்டு இருக்கிறது ஒரு பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. இப்படிதான் சொல்லணும். ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் சொன்னது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஞாபகம் வந்து விட்டது. அதனால் தான் நான் அழுகின்றேன். ஏன்? இன்ன யஸீர ரியா ஷிர்குன், முகஸ்துதிக்காக செய்யப்படக்கூடிய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்வது. ஒரு மனிதன் முகஸ்துதிக்காக அவனுடைய அமல்களை எடுத்துக்கொண்டான், அவன் அந்த அமல்களை செய்கின்றான் என்று சொன்னால், உலகத்தில் நீ எதற்காக அந்த முகஸ்துதிக்காக தான் அந்த அமலை செஞ்ச, நீ பாராட்ட வாங்கிட்டியா இல்லையா? இந்த இடத்துல உனக்கு எந்த விஷயமும் கிடையாது. முகஸ்துதிக்காக நோன்பு பிடிச்சா, முகஸ்துதிக்காக ஜகாத்தை கொடுத்தா, சதக்கா கொடுத்தா, ஹஜ்ஜி செஞ்சா, என்ன அந்த பாராட்டுகள் எல்லாம் இந்த உலகத்திலே வந்து விட்டதா, கிடைத்து விட்டதா?
மறு உலகத்தில் உனக்கு எதுவும் கிடைக்காது. இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அமீருல் முஃமினீன் அவர்களே, யார் நினைக்கின்றால் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைக்கிறார்கள், சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த சஹாபி அவர்கள் நினைக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எல்லாம் எம்மார்த்தம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இப்படியாக கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், மன் நஜாத், வெற்றி என்றால் என்ன, வெற்றி எங்க இருக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படின்னு கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அம்சிக் அலைக்க லிசானக, உன்னுடைய நாவை பாதுகாத்துக்கொள், நாவை நீ பற்றி பிடித்துக்கொள், எந்த மனிதனையும் நீ காயப்படுத்தி விடாதே, உன்னுடைய கரங்களாலும் காயப்படுத்தி விடாதே, உன்னுடைய நாவாலும் காயப்படுத்தி விடாதே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை கூறி என் உரைக்கு நான் முடிவுக்கு வருகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முஸ்லிம் யார் தெரியுமா? ஒரு முஸ்லிம் யார்? அடுத்தவனுக்கு எந்த துரோகமும் செய்யாதவன் முஸ்லிம், எந்த தொந்தரவும் செய்யாதவன் முஸ்லிம், அடுத்தவனுடைய மானத்தை பாதுகாக்கக்கூடியவன் முஸ்லிம், அடுத்தவனுடைய சொத்துக்களை அபகரிக்காதவன் முஸ்லிம், அடுத்தவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அவனுக்கு உதவி செய்யக்கூடியவன் முஸ்லிம், அவனுடைய நாவாலும் கரத்தினாலும் எந்தவித தொந்தரவும் செய்யாமல் இருப்பவன் முஸ்லிம். அல் முஸ்லிமோ மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ரெண்டே ரெண்டு வார்த்தையை கொண்டு இவன் தான் முஸ்லிம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க. இவன் தான் முஸ்லிம். அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. பிற முஸ்லிமுக்கு தன்னுடைய நாவாலும் தன்னுடைய கரத்தாலும் தொந்தரவு செய்யாமல் இருக்கிறான் இல்லையா, இவன் தான் முஸ்லிம். அழகான வார்த்தைகளை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்து விட்டார்கள். ஆனால் யாரோ ஒருவர் ஏதோ விஷயத்திற்காக செய்யப்படக்கூடிய சில விஷயங்களுக்காக வேண்டி முஸ்லிம்கள் இவர்கள் எல்லாம் இப்படித்தானோ என்பதாக நினைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக மற்றவர்கள் மாறி போய்விட்டார்கள். ஆனால் தவறு, முஸ்லிம்கள் என்று சொன்னாலே அடுத்தவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும். நான் எப்படி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனோ, அல்லாஹ் 3 வேளை ரிஸ்கையும் எனக்கு அழகான முறையிலே வழங்கி கொண்டிருக்கின்றானோ, அழகான ஆடையை தந்து கொண்டிருக்கின்றானோ, நிம்மதியான வாழ்க்கையை தந்து கொண்டிருக்கின்றானோ, இதையெல்லாம் பிற முஸ்லிம்களுக்கு நான் கொடுக்க வேண்டும். பிறர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நான் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும். அவர்கள் முஸ்லிமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்க முடிகின்றது, ஒரு மனிதனுக்கு இரக்க குணம் இல்லையா, ஒரு மனிதனுக்கு இரக்க குணம் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சஹாபாக்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல, யார் சொல்லலாம், எங்க இடத்துல இத்தனை குழந்தைகள் இருக்கிறது, ஒரு குழந்தை கூட நான் முத்தம் கொஞ்சினது கிடையாது, முத்தம் கொஞ்சினது கிடையாதா அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு இரக்க குணம் இல்லையா? அப்படி உங்களுக்கு இரக்க குணம் வேண்டும் என்று சொன்னால், தாய் தந்தையர்கள் இல்லாத அனாதை குழந்தைகள் இருப்பார்கள் அல்லவா, அவர்களுடைய தலையை நீங்கள் தடவுங்கள். இந்த இடத்துல முஸ்லீம் சொல்லல, முஸ்லிமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, இரக்க குணம் என்பது எல்லாருக்கும் சொந்தமானது. அதைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாட்களிலே செய்தார்கள், செய்யும்படி ஏவினார்கள். கண்ணியத்திற்குரிய யோசித்து பார்க்க வேண்டும். வாழ்க்கையில் நாம் நம்மளுடைய கரங்களாலும் நம்மளுடைய நாவினாலும் யாருக்கும் தொந்தரவு தராமல் இருக்கின்றோம் அல்லவா, இது அல்லாஹ் நம் மீது செய்த ஒரு பரக்கத் என்பதை ஒவ்வொரு நபரும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய, நாம் எதையெல்லாம் நம்மளுடைய வாழ்நாளிலே கேட்டோமோ அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு உண்டான எல்லா வகையான பரக்காத்துகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாரி வழங்குவானாக. இதுவரை நாம் எதையெல்லாம் நம்மளுடைய பயானிலே கேட்டோமோ அதன்படி நாம் நடப்பதற்கும் யா அல்லாஹ்விடத்திலே நாம் கையேந்தி பிரார்த்திப்போம். நம்மளுடைய ஹலாலான ஹாஜாத்துகளை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானாக. நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூர்த்தி செய்வானாக. யா அல்லாஹ், யா ரஹ்மானி, யா அல்லாஹ்
ஷாபான் மாதத்திலே இருக்கின்றோம் யா ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த மாதத்திலே எங்களுக்கு பரக்கத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் அந்த புனிதமான ரமதான் மாதத்தை அடைந்தது மட்டுமல்லாமல் அந்த ரமதான் மாதத்திலே அதிகமான அமல்கள் செய்வதற்கு உண்டான சகல விதமான எல்லா பரக்காத்துகளையும் எங்களுக்கு தந்தருள் புரிவாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் முக்கியமாக யா அல்லாஹ் அந்த ரமதான் மாதத்திலே இபாதத்தை அதிகமாக செய்து கொள்வதற்கு உடம்பிலே தாக்கத்தை தந்தருள்வாயாக யா ரஹ்மானே. யா அல்லாஹ் நின்று தொழுகக்கூடிய சக்திகளை எங்களுக்கு தந்தருள்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா ரஹ்மானே. யா அல்லாஹ் சுஜூதிலே உன்னுடைய தொழுகைகளே சுஜூதிலே எங்களுடைய நெற்றிகள் பட வேண்டும் யா அல்லாஹ் யா ரஹ்மானே. யா அல்லாஹ் அப்படிப்பட்ட தக்குவாவையும் அப்படிப்பட்ட உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் எங்களுக்கு தந்தருள் புரிவாய் ரஹ்மானே. யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்குள்ள இணக்கத்தை தந்தருள்வாயாக யா ரஹ்மானே. யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த பயானை நடத்துவதற்கு பின்னால் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா ரஹ்மானே. யா அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த கஷ்டத்திற்கு உண்டான எல்லா பரக்காத்துகளையும் இவர்களுக்கு தந்தருள் புரிவாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த பயான் யுக முடிவு நாள் வரை யா அல்லாஹ் அவர்கள் இந்த பயான் தொடர்ந்து நடப்பதற்கு உண்டான பரக்கத்துகளை தந்தருள்வாயாக யா அல்லாஹ். பொருளாலும் யா அல்லாஹ் உடலாலும் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ உழைக்கின்றார்களோ யா அல்லாஹ் அவருடைய குடும்பத்தை நல்ல முறையில் ஆக்குவாயாக யா அல்லாஹ். அவர்களுக்கு இன்னும் அதிகமான பரக்காத்துகளையும் வியாபாரத்திலே அதிகமான பரக்காத்துகளையும் கடனில்லாத வியாபாரத்தையும் அவர்களுக்கு எல்லா விதமான சகல பாக்கியங்களையும் அவர்களுக்கு தந்தருள் புரிவாய் ரஹ்மானே. யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களிடத்தில் யாரெல்லாம் என்னென்ன ஹாஜாத்துகளை தேக்கி வைத்திருக்கிறார்களோ அத்துணை ஹாஜாத்துகளையும் நிறைவேற்றி தந்தருள்வாயாக யா அல்லாஹ். குறிப்பாக யா அல்லாஹ் உன்னுடைய காபாவிற்கு நாங்கள் வர வேண்டும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு ஹஜ்ஜினுடைய பாக்கியங்களையும் உம்ராவினுடைய பாக்கியங்களையும் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவாய் ரஹ்மானே. யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய சக முஸ்லிம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு உன்னுடைய வெற்றியை தந்தருள்வாயாக யா ரஹ்மானே. யா அல்லாஹ். யா அல்லாஹ். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன். அல்லாஹும்ம அன்சுர் இஹ்வானல் முஸ்தலஅஃபீன ஃபீ கஸ்ஸா வ ஃபீ ஃபலஸ்தீன். அல்லாஹும்ம அன்சுர் இஹ்வானல் முஸ்தலஅஃபீன ஃபீ கஸ்ஸா வ ஃபீ ஃபலஸ்தீன். அல்லாஹும்ம அன்சுர் இஹ்வானல் முஸ்தலஅஃபீன ஃபீ கஸ்ஸா வ ஃபீ ஃபலஸ்தீன் வ ஃபீ குல்லி مكان عاما يا رب العالمين. اللهم بدل خوفهم امنا وحزنهم فرحا وهمهم فرجا يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله على سيدنا محمد وآله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா வ ஷுக்ரன் ஜஸீலா. உங்களுடைய ஒவ்வொருவருடைய துஆக்களிலும் எங்களையும் என்னையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். வல்ல ரஹ்மான் உங்கள் அனைவருடைய ஹாஜாத்துகளை நிறைவேற்றி வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் ஆரம்பத்தில் தொடக்கத்தில் வைக்கிறார் 2 மாணவர்களை அழைக்கிறேன். அவர்களுக்கு ஊக்க பரிசு கொடுப்பதற்காக நம்முடைய அண்ணன் பசீர் அண்ணனை அழைக்கிறேன். அடுத்தபடியாக நான் அவனை பார்க்குறேன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த மாத பயான் ரொம்ப அருமையாக அடுத்த பயான் 12ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ளது. மற்ற விவரங்கள் வாட்ஸ்அப் குழுமத்தில் தெரியப்படுத்தப்படும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாட்ஸ்அப் குழுமத்தினுடைய QR கோட் வந்து போஸ்டர்லேயே இருக்குது. அதை தெரிந்து கொண்டு ஆட் பண்ணி கொள்ளுங்கள். அப்படியே உங்கள் அண்ணன் பசீர் அண்ணனையும் தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் எதுவும் பொருளாக ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்றாலும் கான்ட்ரிபியூஷன் பண்ண வேண்டும் என்றாலும் இன்ஷா அல்லாஹ் அண்ணன் பஷீர் அஹ்மதே அவங்களே தொடர்பு கொள்ளுங்கள். சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தில் அம்மா யசிஃபூன். அஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.